ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் கல்யாண மாலை தமிழ் புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று திருமண பந்தங்களை இணைப்பதன் மூலம் அத்தனை பேருக்கும் வாழ்த்து மலர்களை வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற கல்யாண மாலை மோகன் ஐயா அவர்களே, எங்கள் அத்தனை பேரையும் இயக்கி கொண்டிருக்கிற என்னுடைய பிரியத்துக்குரிய தோழி மீரா நாகராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்களை போன்ற சிறுவர்களை எல்லாம் பெருமைப்படுத்தி இருக்கின்ற பட்டிமன்றம் திரு ராஜா அவர்களே, திரு நாகராஜன் சார் அவர்களே, முதல் வரிசையிலே உட்கார்ந்திருக்கிற பெருமைமிகு பேச்சாளர்களே, மேடையிலே இருக்கின்ற இந்த பட்டிமன்ற மேடையை இன்றைக்கு கலக்கப் போகின்ற பேச்சாளர் பெருமக்களே, அரங்கத்தை நிறைத்திருக்கின்ற கோயம்புத்தூர் வாழ் அன்பு சொந்தங்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவன்பு கலந்த வணக்கங்கள், தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு புத்தாண்டும் புது நம்பிக்கைகளை நமக்குள் கொண்டு வந்து சேர்க்கிறது. சென்ற வருடத்தினுடைய நன்மைகளை நினைத்து வணங்கி நன்றியோடு நெகிழத் தோன்றுகிறது. வருகின்ற வருடத்துக்கான கனவுகளை நிறைவேற்றுகின்ற களமாக இந்த ஆண்டு மலர வேண்டும் என்கின்ற எண்ணமும் பிரார்த்தனையும் நெஞ்சுக்குள்ளே அரும்பு விடுகின்ற நாள்தான் புத்தாண்டு. இன்றைக்கு துவங்கி இருக்கின்ற இந்த சித்திரை முதல் நாள் நம் அத்தனை பேருக்கும், நாம் வாழுகின்ற சமூகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் அமைதியை, ஆன்மநேய ஒருமைப்பாட்டை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த பட்டிமன்றத்தை இப்போது நாம் துவங்கலாம். இந்த ஊரில் வந்து பேசுகின்ற எல்லா பொழுதுகளிலுமே எங்கள் நெஞ்சத்துக்குள்ளே வசந்தத்தினுடைய புது காற்று வீசும் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். நான் சென்னையிலிருந்து வர்றேன். எங்கள் ஊரில் எல்லாமே கிடைக்கும். எங்கள் ஊரில் கிடைக்காததே கிடையாது. ஆனால் எங்கள் ஊரில் கூட கிடைக்காத ஒன்று கோயம்புத்தூரில் தான் கிடைக்கும். அதுக்கு பேர் மரியாதையான வார்த்தைகள். இந்த கொங்கு மண் அப்படின்னாலே, கொங்குனாலே தேன்னு தான் அர்த்தம். அதனால தான் கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி என்று சங்கப்பாடல் சொல்லியது. தேனை தேடுகின்ற தும்பி, அதுதான் கொங்கு. தேன் போன்ற சொற்களை கொண்டிருக்கின்ற, உங்கள் நெஞ்சத்துக்குள்ளேயும் வார்த்தைகளிலேயும் கொண்டிருக்கின்ற இந்த மண் கொங்கு மண். உங்கள் ஊரை நினைக்கிற போதெல்லாம் எத்தனை 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 புதுமைகள் நெஞ்சத்துக்குள்ளே அப்படியே அலை அலையாக நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இந்த கோயம்புத்தூரில் தான் வஉசியை சிறையில் வைத்தார்கள். அதனால்தான் மகாகவி பாரதி தமிழ்நாட்டினுடைய புதிய புனித தலங்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போடுறார். நமக்கு தெரிந்த புனித தலம் ராமேஸ்வரம், மதுரை, இதெல்லாம் நமக்கு தெரிந்த கோவில் நகரங்கள். கோயம்புத்தூரை இந்த பட்டியலிலே முதல் இடத்திலே வைக்கிறார் மகாகவி பாரதி. தமிழ்நாட்டினுடைய புதிய புனித தலம். எதனால் என்றால், வஉசி சிறையிலே இருந்தது இந்த ஊர் என்பதனாலேயே இந்த ஊர் புனித தலமாகிவிட்டது என்று மகாகவி பாரதி எழுதுகின்றார். இன்றைக்கு மாத்திரம் இல்லைங்க, என்றென்றைக்கும் கோயம்புத்தூர் தான் இந்த பகுதியினுடைய, தென் இந்தியாவினுடைய ட்ரேடிங் கேபிட்டல்னால் அது கோயம்புத்தூர் தான். இன்றைக்கி இல்லை, என்றைக்கும். அது எப்படி உனக்கு தெரியுன்றீங்களா? தமிழ்நாட்டில் அகழ்வாராய்ச்சி செய்து எடுக்கப்பட்ட நாணயங்களில் ரோமாபுரியைச் சேர்ந்த நாணயங்கள் மிக அதிகமாக கண்டுபிடிக்கப்பட்ட பகுதி கோயம்புத்தூர் பகுதி தான். பிற்கால சோழர்கள் ஆண்டு 1000 வருஷம் ஆகுது. அது ராஜகேசரி பெருவழி அப்படின்னு அவங்க ஒரு ட்ரேடிங் ரூட்டையே அமைச்சிருக்காங்க. அது எங்கே இருந்ததுன்னா, நாகப்பட்டினத்திலிருந்து கோழிக்கோடு வரை போகிற ஒரு பாதை. அந்த பாதையினுடைய முக்கியமான பகுதி கோயம்புத்தூர் வழியாக தான் போயிருக்கணும் என்று கல்வெட்டுகள் சொல்லுகின்றன. அது சிறப்பல்ல. மன்னர்கள்னால் பாதை அமைக்க தானே செய்வாங்க, அது சிறப்பு கிடையாது. இங்கே இருந்த நொய்யலாற்றில்
வெள்ளம் வருகிற போதெல்லாம் அந்த வெள்ளம் போய் பயிர்களை மூழ்கடித்தது. நொய்யல் ஆற்றில் வெள்ளமா? அப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி பெருகி வருகிற நீர் நல்ல விதத்தில் மக்களுக்கு பயன்பட வேண்டும்னு அவங்க என்ன பண்ணாங்க, இந்த ராஜகேசரி பெருவழியிலே இருக்கிற அந்த பாதையிலே 32 ஏரிகளை சோழர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதில் என்ன பியூட்டினாக்க, எப்போ வெள்ளம் வர்றதோ மிகச்சரியாக இந்த 32 ஏரிகளும் நிரம்பிவிடும். அந்த நீரை வறண்ட காலத்திலே மக்கள் பயிருக்காகவும் நீருக்காகவும் பயன்படுத்தி கொண்டார்கள். இப்படிப்பட்ட அற்புதமான நீர் மேலாண்மை திட்டம், வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருந்த பகுதி கோயம்புத்தூர் பகுதி தான். எழுத்தாளர் ஜெயமோகன் ஒரு முறை எழுதினார், கோயம்புத்தூர்காரர்களை போல இனிமையாக யாராலையுமே பேச முடியாது. ஒருத்தர் கோயம்புத்தூர்காரர் நாய் வளர்த்தாராம். அந்த வீட்டுக்கு திருடன் வந்துட்டானாம். அந்த நாய் குறைக்கவே இல்லையாம், குறைக்கவே இல்லை. உடனே அவர் சொன்னார், ஏனுங்க டைகரு குறைச்சி போடுங்க. அதை கூட அவ்வளவு இனிய தொனியிலே சொல்லக்கூடியவர்கள் கோயம்புத்தூர் வாழ் மக்கள். அப்படிப்பட்ட உங்கள் முன்னால் இன்றைக்கு 6th சீசன் வெட்டிங் அண்ட் பியாண்டில் கல்யாண மாலை நிற்பது எங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 பெருமையாக இருக்கிறது. இந்த முதல் சீசன் அது நிச்சயமாக மீரா மேடம்க்கு ஞாபகம் இருக்கும். இப்படி ஒரு ஐடியா இருக்குது, செய்யலாமான்னு நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம் அப்படின்னு மீரா சொன்ன போது எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. இது 6th சீசன், 7th சீசன், 10th சீசன், 15th சீசன் போய்கிட்டே இருக்குன்னு எங்களுக்கு சந்தேகமே கிடையாது. ஏன்னா சொன்ன ஆள் அப்படிப்பட்ட ஆள். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறுன்ற திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடிச்ச குறள். இதை நான் நடத்தியே காட்டுவேன்ற உறுதியோடு தடைகளுக்கு அஞ்சு விடாமல் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறவர்களினுடைய எண்ணங்கள் பழுதாவதில்லை என்பதை எங்களுக்கு முன்னால் ஒரு உதாரணமாக நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்றால் அது மீரா நாகராஜன் மேடம் அவங்களுக்கு தான். ஒரு வித்தியாசமான தலைப்பு. இன்றைய தலைமுறை சாதிக்கும் தலைமுறையா சவாலான தலைமுறையா? மீரா நாகராஜன் அவர்களினுடைய மூளை என்பது கருத்து சுரங்கம். அதில் வருகிற தலைப்புகள் இருக்குது, அப்போ சவாலாக இருக்கும். மேடம் இதெல்லாம் பேசினா யாரை கேட்பாங்களா? நானும் ராஜா சாரும் முதல் கேள்வி இதான் கேட்போம். இல்லை சார் நான் என்ன நினைக்கிறேன்னா ஆரம்பித்து அவங்க 15 நிமிஷம் பேசுவாங்க. இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் என்ன சொன்னோம், மேடம் இதெல்லாம் யார் மேடம் பேச முடியும், அதெல்லாம் புரியவே புரியாது மேடம். அப்படி சொன்னது தான் அதை முடிச்சுட்டு வெளில வரப்போது எங்களையே துள்ளி நிமிர வைப்பதாகத்தான் அந்த தலைப்புகள் இருக்கணும். எப்படி கேட்டாங்க, எப்படி அமைஞ்சது? ஆனால் அந்த விதை அவர்கள் போட்ட விதை. ஒரு தலைமுறை என்பதை எப்படி சமூகவியல் மானுட இயல் அறிஞர்கள் விளக்குகிறார்கள் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் அல்லது 15 வருஷம் என்பதுதான் ஒரு தலைமுறை என்று விளக்குகிறார்கள். இதில் ஒரு சுவாரஸ்யம் என்னவென்றால், ராமாயணத்திலே ராமனுக்கு மிகச்சரியாக 14 வருட வனவாசம் என்று கைகேயி ஏன் கேட்டு பெற்றாள்? 13 இருக்கலாம், 10 இருக்கலாம், ரவுண்ட் நம்பராக இருக்குது. இல்லை ரொம்ப நாள் போகட்டும் 20 வருஷம் கூட அமைச்சிருக்கலாம். அது என்ன 14? ஒரு தலைமுறையை விளக்குகின்ற அல்லது ஒரு தலைமுறைக்கான நேர கணக்கு என்பது ஒருவேளை 14 வருடங்களாக இருந்திருக்கலாம். இப்போ இன்றைக்கு இருக்கிற மானுடையல் அறிஞர்களும் அந்த 14க்கு ரொம்ப பக்கத்தில் 15 வருஷன்றது ஒரு தலைமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. 1992க்கு பிறகு பிறந்து 2012 வரை பிறந்தவர்களைத்தான் இப்போ ஜென்ஸி என்று சொல்லுகின்றோம். இவங்கெல்லாம் அப்படித்தான் நினைக்கிறேன். அப்படியே அதுக்கு முன்னாடி இருந்தவங்க மில்லினியா, அவங்களாம் கொஞ்சம் பழைய பார்ட்டி எங்களை மாதிரி. அதுக்கும் முன்னாடி அவங்களுக்கு பேர் பேபி பூமர்ஸ். பேபி பூமர்ஸ்ன்றவங்க 1960க்கு முன்னாடி பிறந்தவங்க. ஏன் அவங்கள போய் பேபின்றாங்க? அவங்க தானே கொஞ்சம் வயதானவர்கள்னா, உலகப்போருக்கு பிறகு ஏற்பட்ட புது நவயுகத்தில் பிறந்தவர்கள் என்பதனால் அந்த தலைமுறைக்கு பேபி பூமர்ஸ் என்று பேர். அதனால் பேபி பூமர்ஸ் ஒரு தலைமுறை, மில்லினியா ஒரு தலைமுறை, ஜென்ஸி ஒரு தலைமுறை, ஜென் ஆல்ஃபா அடுத்த தலைமுறை. அது ஆல்ஃபான்னு வந்துச்சுன்னா இனிமேல் பீட்டா காமா சிக்மா போய்கிட்டே இருக்கும். அது இன்றைக்கி நம்ம பெரும்பாலும் பேச போவது இன்றைய தலைமுறைன்னு சொல்லிட்டோம். அதனால் இந்த ஜென்ஸி அவங்கள பற்றி அல்லது அவர்களுக்கு பிறகு வருகிற இந்த ஜென் ஆல்ஃபா, 2010 வரை பிறந்தவர்கள், 2010க்கு பிறகு பிறந்தவர்கள், 2020 வரை பிறந்தவர்கள், 2030 வரை பிறந்தவர்கள், 2040 வரை பிறந்தவர்கள், 2050 வரை பிறந்தவர்கள், 2060 வரை பிறந்தவர்கள், 2070 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 வரை பிறந்தவர்கள், 20
அவங்கள பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த சின்ன பிள்ளைகள் அவங்கள பார்த்தா சில சமயம் நமக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. இப்படி தான் இவ்வளோ இந்த அம்மா ஃபோனை எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கால் பண்ண கற்றுக்கிட்டா அப்பா அப்படின்னு இருக்கு. நியூயார்க் டைம்ஸில் ஒரு கார்ட்டூன் வந்தது. கேஜி கிளாஸ் நடக்குதுங்க. கிண்டர் கார்டன் கிளாஸ் நடந்துட்டுருக்கு. எல்லா பசங்களும் உட்காந்து ஒன்று பாட்டிலில் பாலை குடிச்சிட்ருக்கு, ஒன்று பொருளுது எல்லாம். அங்கே மிஸ் மாதிரி ஒருத்தவங்க வராங்க. ஹூஸ் கேன்? உடனே ஒன்று இவ்வளோண்டு ஒன்று பூமியிலேருந்து ஒரு அடி ஒன்று எழுந்து நிற்குது. யுவர் ஃபாதர் ஆன் லைன் அப்படின்னு தன்னோட செல்ஃபோனை எடுத்து அந்த பாப்பா கொடுக்குறாங்க. எந்த பாப்பாவுக்கு? இந்த பாப்பாவுக்கு. அதை எடுத்த உடனே அந்த அப்பா கேட்குறாரு, டிட் யூ சேஞ்ச் மை பாஸ்வேர்ட்? ஏன்னா அவர் ஆஃபீஸ்க்கு போய் லேப்டாப்பை திறந்தா லேப்டாப் ஒர்க் பண்ணல. உன் பாஸ்வேர்டு தப்பு தப்பு தப்புன்னு தலையில் தட்டுது. தன்னுடைய லேப்டாப்பில் யாரையுமே கேட்காம பாஸ்வேர்டு மாற்ற தெரிந்த ஒரே அறிவாளி யார்? இந்த பூமியிலேருந்து ஒரு அடி இருக்கிற பார்த்து. அவ்வளவு குயிக்காக கற்றுக்குறாங்க. நம்ம அவங்களமே வேகமாக கற்றுக்க முடியுமா? அதனால் நமக்கு பிரமிப்பாக இருக்குது அவங்கள பார்த்தா. டெக்னாலஜிக்கலி தே ஆர் ஃபார் அஹெட், ரொம்ப முன்னாடி இருக்காங்க அப்படின்னு ஆச்சரியத்தில் ஆழ்ந்து இருப்பதற்குள் சில சமயம் பார்த்தா அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா இப்படி பேண்ட் போட்டிருக்கோம், என்னடா தலையை கீரி பிள்ளை மாதிரி வச்சுருக்கான். செந்தில் வந்து பைக் ஓட்டிட்டு வர்றார், கவுண்டமணி போலீஸ்காரர். அவர் தலையை தொட்டு பார்த்துட்டு இவன் தலை மேலே ஏன் கீரி பிள்ளை படுத்துருக்கும்பார். இதுதான் ஸ்டைல் அப்படிம்பாரு செந்தில் அந்த படத்தில். நிஜமாகவே அது ஸ்டைல் ஆயிடுச்சு. ஒவ்வொரு நேரத்தில் அசர வைக்கிறார்கள், ஒவ்வொரு நேரத்தில் அச்சப்பட வைக்கிறார்கள். சமூக பிரச்சனைகளில் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் என்று நமக்கு தோன்றுகிறது. வீட்டு விஷயங்களில் அக்கறையின்றி இருக்கிறார்களோ என்ற கவலையும் நமக்கு வருகிறது. உறவுகளையும் நட்பையும் இவர்கள் மதிக்கிறார்களா இல்லையா என்ற கேள்வி விஸ்வரூபம் எடுத்து பெரிதாக கிளம்புகிறது. ஏன் இவர்களை பற்றி சிந்திக்க வேண்டும்? ஏன் இவர்களை பற்றி சிந்திக்க வேண்டும் என்றால் இவர்கள் தான் இந்த மண்ணின் எதிர்காலம். அதனால் அவர்களை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். அதனால தான் அவங்களையும் கூப்பிட்டுருக்கோம், அவங்கள பற்றி கவலைப்படுற இவங்களையும் கூப்பிட்டுருக்கோம். இன்றைய தலைமுறை சாதிக்கும் தலைமுறை என்று 3 பேச்சாளர்கள் பேசப் போகிறார்கள். சமிதா பாண்டியன் முதல் பேச்சாளராக பேசப் போகின்றார். சமிதா ஒரு மாணவி, ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படித்து கொண்டிருக்கிற ஒரு மாணவி. ரொம்ப நன்றாக பேசுகிற, சமூக அக்கறையோடு பேசுகின்ற இளம் தலைமுறை பேச்சாளர். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் சாதிக்கிற தலைமுறை தான், உங்களுக்கெல்லாம் எங்களை பார்த்தா பொறாமல் அதனால கண்ணாபின்னு பேசுகிறீங்கன்னு பேசுறதுக்கு அவங்க வந்திருக்காங்க. அவர்களுக்கு அடுத்தபடியாக ஹேமவர்தினி, தமிழில் PhD செய்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆராய்ச்சியாளர். ஹேமவர்தினியினுடைய பேச்சை ஒரு 10 மேடைகளிலாவது நான் கேட்டிருப்பேன். கவிதை படிக்கிறார் போல உரைநடையை பேசக்கூடிய ஆற்றல் ஹேமவர்தினிக்கு உண்டு. அந்த அணியின் நிறைவு பேச்சாளராக முத்துக்குமரன். முத்துக்குமரனை பற்றி சொல்லுகிற போது முதலிலேயே அவர் பிக் பாஸ் வெற்றியாளர் என்பதைத்தான் நான் முதலில் சொல்ல விரும்புகின்றேன். அதிலே ஒரு செய்தி இருக்கிறது, அதுதான் முக்கியம். முத்துக்குமரன் ஜெயித்தார் என்பது அதிலே செய்தி இல்லை, அதை தாண்டி ஒரு செய்தி இருக்கிறது. எந்த துறையில் இருப்பவர்களும் நல்ல பேச்சாளர்களாக இருந்தால்தான் அந்தந்த துறையிலே வெற்றி பெற முடியும் என்பதுதான் இதிலிருந்து நமக்கு தெரிகிற செய்தி. இன்றைக்கு வளர்ந்து வருகின்ற தமிழ் பேச்சாளர்களில், இளைஞர்களில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக ஒளிர்கின்றவர் அவர். இந்த 3 பேருமே சாதிக்கும் தலைமுறை என்று சொல்ல சாதனையில் ஒன்றும் இல்லைங்க, பயங்கர சேலஞ்சுங்க. இவங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியலைங்க. பாம்புன்னு தாண்ட முடியல, பழுதுன்னு மிதிக்க முடியல, என்ன பாடுபடுத்துகிறாங்கன்னு கண்ணீர் விட்டு கதறுகின்ற 3 பேர் பாருங்கள். எல்லாம் முன்னாடி வச்சுக்கிட்டு 2 பேரும் அப்பப்போ கண்ணீரை தொடச்சிக்கிறதுக்காக. மாது அண்ணா கையில் கைக்குட்டை வைத்திருக்கிறார். முதல் பேச்சாளராக மாது அவர்களை இந்த மேடை காணப்போகிறது. ஒரு மாபெரும் தமிழ் இலக்கிய குடும்பத்திலே பிறந்து இன்றைக்கும் கம்பனுக்கும் வள்ளுவனுக்கும் தமிழ் இலக்கியங்களுக்கும் எங்கள் யாருக்கு என்ன சந்தேகம் என்றாலும் நாங்கள் அணுகக்கூடிய மிக மிக பெரிய தமிழ் அறிஞராக மேடைகளிலே ஒளி வீசி கொண்டிருக்கின்ற மாது அவர்கள். இவர்கள் சவாலான தலைமுறை என்ற அணியிலே முதல் பேச்சாளர். அந்த அணியிலே அடுத்து பேச போகிறவர் எழிலரசி. எழிலரசியை பார்த்தாலே புண்ணியம், ஏனென்றால் அவர் திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கின்றார். நினைத்தாலே முக்தியை தரக்கூடிய ஒரு அருமையான ஊரிலிருந்து வந்திருக்கின்ற அருமையான பேச்சாளர்.
அதனால் பல கலைகளிலும் வல்லவர் அவர், மிகச்சிறந்த பேச்சாளரும் கூட. இந்த மேடையில் அவருடைய பேச்சை கேட்பதற்கு நானும் உங்களைப் போலவே ஆவலாக இருக்கின்றேன். அந்த அணியின் நிறைவு பேச்சாளராக கவிதா ஜவஹர் அவர்கள் பேசப் போகின்றார்கள். கவிதா ஜவஹர் ஒரு கவிதாயினியும் கூட. ஒரு சாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு காதல் காதலை பற்றி கவிதை எழுதியிருந்தார். நீ எனக்கு வேண்டுமா வேண்டாமா என்பதை நான் முடிவு செய்வேன். ஒரு பொண்ணு சொல்கிறான், இது கரெக்டு தானேங்க? நீ எனக்கு வேண்டுமா வேண்டாமா என்பதை நான் முடிவு செய்வேன். நான் உனக்கு வேண்டுமா வேண்டாமா என்பதையும் நான் தான் முடிவு செய்வேன். ஆனால் அந்த கவிதைக்கு பின்பு இருப்பது பேரன்பு. உன்னுடைய வாழ்க்கைக்கு எந்த விதத்திலாவது நான் தடை என்றால் நான் விலகிக் கொள்ளவும் எனக்கு சம்மதம் என்று சொல்லுகின்ற ஒரு காதல் நெஞ்சை சொல்லுகின்ற கவிதை அது. அந்த கவிதையை எழுதிய இன்றைக்கு இலக்கிய மேடைகளில் பேச்சு மன்றங்களில் ஜொலித்து கொண்டிருக்கிற ஒரு நட்சத்திரம். இந்த நேரத்தில் இன்றைய தலைமுறை சாதிக்கும் தலைமுறை என்ற அணி தொடங்குகிறது. முதல் பேச்சாளராக சமிதா பாண்டியன் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றேன். நன்றி. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் கல்யாண மாலை தமிழ் புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றம். கல்யாண மாலை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும், ஊடகங்கள் வாயிலாக கண்டு களிக்கும் நல் உள்ளங்களுக்கும், எங்கள் முந்தைய தலைமுறையில் சாதித்த சாதனையாளரான திருமதி பாரதி பாஸ்கர் அம்மா அவர்களுக்கும். முந்தைய தலைமுறை ஆகிட்டீங்களா? என்ன பேபி பூமர்ஸ் லிஸ்டில் சேர்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் இன்றைய சாதிக்கும் தலைமுறையின் சார்பாக என் அன்பான வணக்கங்களும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆங்கில ஆல்பபெட்டில் கடைசியாக வர எழுத்து தான் ஜெட்னு சொல்கிறோம். இன்றைக்கு எல்லா துறைகளிலும் முதன்மையாக சாதிக்கும் அந்த கடைசி ஜி தான் நாங்கள், இன்றைய ஜென்சி. தமிழில் எங்களுக்கு இன்னொரு பெயரும் இருக்குது, ஈராயிரம் குழவிகள். ஒரு தேனி என்னங்க பண்ணும்? அதுக்கு சுறுசுறுப்பாக வேலை பார்க்கவும் தெரியும், அது லைனில் யாராவது குறுக்க வந்தால் அவங்கள நறுக்குன்னு கொட்டவும் தெரியும். நல்லா கொட்டுறீங்க. அந்த தேனி மாதிரி தான் நாங்கள், இன்றைய ஜென்சி. லேட்டான தலைமுறையாக வந்தாலும் லேட்டஸ்ட் தலைமுறை நாங்கள் என்பதில் பெருமிதம் கொள்கிறோம். தலைப்பு என்ன? இன்றைய தலைமுறை சாதிக்கும் தலைமுறையா, சவாலான தலைமுறையா? நடுவர் அவர்களே, ஒரு தலைமுறையினர் முதலில் சாதிக்க வேண்டியது வீட்டில் தான். வீட்டில் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி சாதிச்சிட்டாலே வெளியே போய் தைரியமா சாதிக்க முடியும். நீங்க வீட்டில் இருந்தால் தானே சாதிப்பீங்க. இருக்கவே மேம். ஆனா வீட்டிலேயே நமக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலன்னா நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பரிதாபமான நிலைமை வேற யாரோடதும் இல்லை, அந்த பக்கம் உட்கார்ந்துருக்க 3 பேர் நிலைமை தான். ஏன்னா முன்னெல்லாம் அப்பா அம்மா கூட பிறந்தவங்கன்னு இவங்களை கன்வின்ஸ் பண்றதே ஒரு பெரிய சிக்கலா இருக்கும். சரி, வீட்டில் இருக்கிறவங்கள மட்டும் சமாளிச்சா பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரன், எய்த்து வீட்டுக்காரன், நமக்குனே தேடி வர சொந்தக்காரவங்க, இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்குள்ளேயே போதும் போதும் ஆகிரும். என்ன படிக்கணும், என்ன உடுத்தணும், எப்படி நடக்கணும், எந்த ஊருக்கு போகணும்னு இப்படி எல்லாத்தையும் யார் யாரோ தானேங்க முடிவு பண்ணாங்க. அவங்க எப்படி இருந்தாங்க, ஊருலகம் என்ன பேசிரும், அந்த 4 பேர் என்ன சொல்லிடுவாங்கன்னு இப்படி பயந்து பயந்து தானேங்க உங்க காலத்துல வாழ்ந்தீங்க. அதனாலேயே பல சாதனையாளர்களை முந்தைய தலைமுறை இழந்திருக்கிறது. ஆனால் இன்றைய தலைமுறை எங்கள் சொந்த வாழ்க்கையை நாங்களே வடிவமைக்க விரும்புகிறோம். எங்களுக்கு வாய்ப்புகளும் வசதிகளும் கண் முன்னே கைகளுக்குள்ளே பறந்து விரிந்திருக்கிறது. அதனாலேயே நாங்கள் எதையும் சாதிக்கும் துணிச்சல் பெற்றுள்ளோம். எங்க ஜென்சி மேல எல்லாரும் பொதுவா வைக்கிற குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? எப்ப பார்த்தாலும் போனை தேய்ச்சிக்கிட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு நேரத்தை வீணடிக்கிறாங்கன்றதுதான். ஏங்க, திண்ணையிலையும் டீ கடையிலையும் உட்காந்து வீணடிச்சதை அந்த காலத்து தலைமுறை மறந்துட்டாங்களோ? ஆமா இல்ல, எங்களை என்ன டீ கடை பெஞ்ச்ல பழைய பேப்பர் படிச்சுட்டு வெட்டி கதை பேசுற அந்த காலத்து தலைமுறைன்னு நினைச்சிங்களா? லேப்டாப்போட ஸ்டார்பக்ஸ்ல ஷேர் மார்க்கெட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு ப்ரொடக்டிவா ஒர்க் பண்ற தலைமுறை சார் இது. அம்மா தாயே, நேத்திக்கு தான் அம்மா 15% கீழே விழுந்திருக்கு. நடுவர் அவர்களே, நேரத்தையும் வாய்ப்புகளையும் வீணடிப்பவர்கள் எல்லா காலத்திலும் உண்டு. ஆனால் நல்ல வாய்ப்புகளை இன்றைய தலைமுறை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் உண்மை. இதே சமூக வலைத்தளங்கள் மூலமா பேக்கிங் துறையில தன்னுடைய சுய தொழிலை ஆரம்பிச்சு
தற்போது 17 வயதில் மிகச்சிறந்த தொழில் ஆளுமையுடைய பெண்ணாக பேசப்படுகிறார் செல்வி கேஷிகா மனோகர். 17 வயசு தாங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட பேருக்கு வேலை வாய்ப்பும் ஆண்டுக்கு பல லட்சம் டர்ன் ஓவர் செய்கிறாங்க. போன வருஷத்துக்கான சிறந்த ஆண்டர்பிரெனியர்ஷிப் பட்டியலில் இளம் வயதிலேயே இடம் பிடித்திருக்கிறார். கேஷிகா மனோகர்ன்றது ஒருத்தர் பேர் தான், லிஸ்ட் போட்டா போய்கிட்டே இருக்கும். ஏன்னா இன்றைய தலைமுறைக்கு குறைந்த காலத்தில் அவர்களது வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்குது. அதிக மார்க்கெட் இருக்கு, வீட்டுக்கு வீடு டெலிவரி செய்யலாம். ஆனால் முந்தைய தலைமுறை பெண்ணுக்கு இது போன்ற ஒரு தொழிலார்வம் இருந்தாலும் இவ்வளவு விசாலப்படுத்தி இருக்க முடியுமா? அதற்கான வசதிகள் உங்கள்கிட்ட அன்னைக்கு இல்லாம தானே இருந்துச்சு. நடுவர் அவர்களே, நீங்க சின்ன வயசுல எப்படி பணத்தை சேமிச்சிருப்பீங்க? கண்ணுல காசை காமிச்சதே இல்லம்மா எங்களுக்கு. நிறைய பேர் எப்படி சேமிச்சிருப்போம்? ஒரு உண்டியல்ல ஒரு காயினா வீட்டுல குடுக்கறத எதுவும் வாங்கி சாப்பிடாம பத்திரப்படுத்தி அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வருஷ கடைசியில உடைச்சு பார்க்கும்போது அதுல வெறும் 100 ரூபா தான் இருக்கும். அந்த காயின் குட்டி போடுமா இல்ல தானா மல்டிப்ளை ஆகுமா சொல்லுங்க? ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இன்றைய தலைமுறைக்கு பிட்காயின் வந்துருச்சு. அதுல ஒரு காயின் விலை எவ்வளவு தெரியுமா? 80 லட்சமா. அதோட ரேட்டும் நாளைக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. இப்படி பணத்தை எதுல முதலீடு பண்ணலாம், அதை எப்படி பெருக்கலாம்னு எல்லா தகவல்களும் அக்கு வேறு ஆணி வேறாக எங்கள் கண் முன்னே கொட்டி கிடக்கிறது. சரியான திட்டமிடலும் அறிவும் இருக்கும் இளைய தலைமுறை எதையும் சாதிக்கலாம். நமக்கெல்லாம் ஏகலைவனோட கதை தெரியும். வாத்தியாரை பார்க்காமலேயே அவரை மாதிரி ஒரு சிலையை செய்து வித்தையை கற்றுக்கொண்டவர். இன்னைக்கு ஏகப்பட்ட ஏகலைவன்களை உருவாக்குகிறது ஏஐ. ஒரு செயற்கை நுண்ணறிவு கிட்ட நம்ம எதை பத்தி வேணாலும் கேட்கலாம். அது திரும்ப நம்ம சாதி, மதம், இனம், குலம், கோத்திரம்னு எதையும் கேட்காது. நம்மளும் எல்லாத்தையும் கத்துக்கலாம். நல்ல வேளை அது ஒரு செயற்கை நுண்ணறிவா இருக்கு. இல்லைன்னா பல சாதனையாளர்களை சுய விருப்பு வெறுப்பால தடுக்க பார்த்திருக்கும். சமீபத்தில் படித்த செய்திகள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம கோவை மாவட்டத்தில் சூலூர் அருகே உள்ள அரசூரை சேர்ந்த அரசு மேல்நிலை பள்ளியில் படிக்கும் 7ஆம் வகுப்பு மாணவர்கள் 3 பேர் சேர்ந்து பார்வையற்றோருக்காக சென்சார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஸ்மார்ட் வாக்கிங் ஸ்டிக், ஸ்மார்ட் கண்ணாடி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நடந்து போறப்போ ஏதாவது தடைகள் இல்ல படிக்கட்டுகள் இருந்தா அதை சென்சார் மூலமா முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். மேலும் ஏஐ டெக்னாலஜி உதவியோடு இதை நாங்க மேம்படுத்தவும் திட்டமிட்டுள்ளோம்னு அந்த குழந்தைங்க அவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. இன்றைய தலைமுறை சாதிக்கும் தலைமுறை என்பதற்கு இதை விட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு வேணுமா? கல்லூரி காலத்துல நம்ம அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் சும்மா பேச்சு வழக்குல விளையாட்டாக ஆரம்பிச்சதுதான் மதுரை ஈக்குவல் கேர் ஃபவுண்டேஷன் என்கிற NGO. 2021 அமெரிக்கன் கல்லூரி மாணவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு நிறைய ஏழை எளிய மக்களுக்காக பணியாற்றி வராங்க. இன்றைய இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகின்றனர் என்பதற்கு மாறாக அமெரிக்கன் கல்லூரி மாணவர்கள் ஒரு போதைப் பொருளற்ற சமூகத்தை உருவாக்கணும்னு வீதி நாடகங்கள், அதிலிருந்து மீண்டு வருவதற்கு தேவையான பயிற்சிகள்னு இப்படி நிறையா நடத்திட்டு வராங்க. அதாவது தண்ணி அடிக்கிறது அவங்க, அதை சீர்திருத்தம் பண்ணணும்னு நினைக்கிறது தான் நாங்கள். இவங்களாம் ரொம்ப சுத்தமானவங்க. பார்ட்டி கட்டி ஒன்றும் கிடையாது. சாட்டர்டே நைட் ஓப்பன் த பாட்டில் மச்சி இவங்க கிடையாது, முந்தின தலைமுறை. இதெல்லாம் உட்காந்து கேட்டதுக்கு அப்புறமும் இது ஒரு சவாலான தலைமுறைன்னு பேச போறாங்கன்னு நினைச்சா பரிதாபமா இருக்கு. எனக்கு கொஞ்சம் வருத்தமா தாங்க இருக்கு. இறுதியாக நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். இன்றைய தலைமுறை தடைகளை உடைக்கும் தலைமுறை, மகிழ்ச்சியான தலைமுறை, பல்துறை வித்தகர்களாக விளங்கும் தலைமுறை, சமூக நீதி பேணும் தலைமுறை, தொழில் முனைவோர்களாக சாதிக்கும் தலைமுறை என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 2-3 விஷயங்களை உதாரணங்களாக சொன்னாங்க. பிட்காயின்ல இருந்து ஆரம்பித்து எங்கே இன்வெஸ்ட் பண்ணோன்ற அந்த நாலேஜ் எங்களுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. ஏஐ மாதிரியான தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு தெரிந்திருக்கிறது. எங்கள் தலைமுறைக்கு தான் ஏஐ, உங்களுக்கு அது கிடையாது. அந்த ஏஐட்டு நாங்கள் கேள்வி கேட்கிற போது நீ என்னிடம் கேள்வி கேட்கிற, நீ என்ன ஜாதி, நீ என்ன வகுப்பு, உன்ட்ட காசு இருக்கா காசு இல்லையெல்லாம் அது கேட்பதில்லை என்ற ஒரு வித்தியாசமான கருத்தை அவர் இந்த மேடையிலே வைத்திருக்கின்றார். ரொம்ப எனக்கு பிடிச்சது அந்த பார்வையற்றவர்களுக்கு அந்த சென்சர் மூலமாக அவர்கள் நடப்பதற்கும் அவங்க மூவ் அபவுட் பண்ணுறதுக்கும் உதவி செய்கிற உபகரணங்களை இளைஞர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சமூகத்தின் மீது ஆழமான கவலையும் அக்கறையும் கொண்ட தலைமுறை எங்கள் தலைமுறை. ஆனால் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் இளங்கன்று பயம் அறியாது என்பதற்கு ஒப்ப
அவங்க வந்து பேசினதோடு மாத்திரம் இல்லை, இவங்கள்லாம் இனிமேல் இதுக்கு பிறகு என்ன பேச போகிறாங்கன்னு அவர்களுக்காகவும் பரிதாபப்பட்டு விட்டு உட்கார்ந்திருக்கிற இந்த இளம் வீராங்கனையை மனமாற வாழ்த்தி பாராட்டுகின்றேன். இப்போ மாது அண்ணா வந்து பதில் சொல்லலாம். அண்ணா வாங்க. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் கல்யாண மாலை தமிழ் புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றம். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவு வணக்கம். அவங்க என்ன சொல்கிறாங்க, பிட்காயின் பல பேர் உள்ளே போய் உட்காந்துருக்கான் இன்றைக்கி. அதனால தான் நான் சொல்லும் போதே நான் நினச்சேன், சொல்லக்கூடாத விஷயங்களை சொல்லிட்டீங்களேம்மா சார். கையில் பைசாவே இல்லை சார் பிட்காயினில். எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. அட எப்படா நம்ம பணத்தை எடுத்தானும் கண்டுபிடிக்க முடியல. ஓ, நீங்களும் விட்டுட்டீங்களா? இதனால தான் சொன்னேன் இதை நான் பேசலைன்னு. நீங்கள் தான் பேசுங்கிறீங்க. தலைப்பு என்ன? இன்றைய தலைமுறை சாதிக்கும் தலைமுறையா சவாலான தலைமுறையா? இதான தலைப்பு. ஆமாம். இப்போ கல்யாண மாலை தொடங்கி எத்தனை ஆண்டு இருக்கும்? 25 வருஷம் இல்லை. இன்றைய தலைமுறை பல பேரை உற்பத்தி செய்ததே அவங்க தான். அவங்க தானே காரணம். அவங்க பல பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இன்றைய தலைமுறை உருவாயிடுச்சு. அதான் சவாலுக்கு வந்திருக்கு. இப்போ இன்றைய தலைமுறையில் பெரியவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சவாலை சொல்கிறேன். அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம வேகத்தை இவங்க தடுக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பொங்கி ஓடி வருகிற காற்றாற்று வெள்ளம் இருக்கிறதே, அதை தடுக்காது விட்டுவிட்டால் யாருக்கும் பயனில்லாது போகும். ஆனால் தடுத்தால் அது பன்னாட்களுக்கு பயன்படுமாறு செய்ய முடியும்னு நினைவில் வச்சுக்கோங்க. அவர்களை நாங்கள் சாதாரணமாக எடை போடவில்லை. பொங்கி வருகிற காட்டாறு தான். ஆனால் தடுத்து நிறுத்தினால் விவசாயத்திற்கு பயன்படுத்தலாம், மின்சாரம் தயாரிக்க பயன்படுத்தலாம். உங்களுடைய சாதனைகள் எங்கள் தடுப்பதனால் வருகிறது. அது உங்கள் மேல் இருக்கிற வெறுப்பு அல்ல, உங்கள் மேல் எங்களுக்கு இருக்கிற அக்கறை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அவங்க தான் தடைகளை உடைன்னு ஆரம்பிச்சுட்டாங்க. அதான் அப்படி உதைக்கிறதுனால தான் எல்லா வேதனையுமே. இந்த தலைமுறை சொல்லுது பாருங்க, எனக்கு எல்லாம் தெரியும். யாருக்கிட்ட? அப்பா அம்மா. எனக்கு எல்லாம் தெரியும். எப்படி தெரியும்? விக்கிபீடியா இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு. உடனே ஒருத்தன் சொல்கிறான் எனக்கு எல்லாம் தெரியும், கூகுள் இருக்கு. இது அத்தனை என்கிட்ட இருக்கிற காசுனால தான்டா இருக்கு. என்கிட்ட காசுனால தானே இதெல்லாம் இருக்கு. நீங்க அதை நினைச்சு பார்த்தீங்களா? உங்களுக்கு அத்தனையும் தெரியறதுக்கு எங்களை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கூட தெரியாமல் நீங்கள் இருக்கிறீர்களே, இதற்கு நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்? இதை விட பெரிய சவால் உண்டா? பெற்றோர்களுக்கு ஒரு பெரும் சவால் எது தெரியுமா? கல்வி நிலையங்களை நாங்கள் சூஸ் பண்ணுறது இருக்குது பாருங்க, அதுக்கு நாங்கள் படுற பாடு இருக்குது பாருங்க. அடாடாடாடாடா. இப்போ ஆரம்பிச்சிருக்குமே எல்லாருக்கும். உங்களுக்கு பல பேருக்கு டென்ஷன் ஆரம்பிச்சிருக்குமே. பல பேர் ஸ்கூல் வாசலில் போய் படுக்க. ஆமாம். இப்போல்லாம் கல்யாணம் ஆகும்போதே புக் பண்ணிடுறாங்க சார். இப்போல்லாம் நீங்கள் காலேஜில் சேர்க்கணும்னா, பிடிச்ச குரூப் சேர்க்கணும்னா அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியிருக்குங்க. நான் ரீஃபண்டபிள். திருப்பி தர மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு வருஷம் படிச்சுட்டு இந்த படிப்பு எனக்கு பிடிக்கலன்றாங்க. அப்போ அவ சுத்தமாக அவுட்டு சார். அது பிரச்சனை இல்லை சார். இவங்களுக்குன்னு ஒரு 4 பேர் பக்கத்தில் வந்து சேர்ந்துடுறாங்க சார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஐடியா சொல்கிறான் சார். இங்கே போறியா கோச்சிங் கிளாஸு? தேராது சாரி, என்கிட்ட வா. இவன் சொல்கிறான் இங்கே எங்கேயும் போகாத, உங்கள் டீச்சர்கிட்டயே படி. அவள் சொல்கிறா எங்கேயாவது போய் படி, எப்படியாவது படி. இதில் மாட்டிட்டு முழிக்கிறது யாருன்னு கேட்டால் பெற்றோர்கள் தான். இது பரவாயில்ல, ரெஃபரன்ஸுக்காக புக்கு வாங்குன்னு சொல்லி வாங்கி வச்சிருக்கிற புத்தகம் அத்தனையும் வாங்கி வச்சா மாதிரி இருக்கு, தவிர ஒரு நாள் கூட அதை பிடிச்சது கிடையாது. ஒரு நாள் சார். நான் இதை வேதனையில் சொல்கிறேன். நீங்கள் எங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. உங்களை நல்லவனா வளர்க்கணுங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். ஆனால் எங்களையே புரிந்து கொள்ள மாட்டேன் என்று இருக்கிற உங்களுடைய எண்ணத்தை பற்றி நாங்கள் எங்கள் போய் சொல்வது அது பரவாயில்ல சார். அவங்களே சொல்கிறாங்க நாங்கள் எல்லாத்தையும் இப்படியே பார்த்துடுறோம். எல்லாத்தையும் இப்படியே தான் பார்த்துடுறீங்க. வீட்டுக்கு சொந்தக்காரங்க தான் இப்படி தான். சாப்பிட வரியா? இப்படி தான். படிக்கிறியா? இப்படி தான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த கரையாக இருக்குல்ல, மேஜை அரிக்கும். எப்படி தெரியுமா அரிக்கும்? மேலேருந்து அரிக்காது, கீழேந்து தான் அரிக்கும். அரிச்சது தெரியவே தெரியாது. உள்ளுக்குள்ளே பூரா போலாக இருக்கும். இப்படி கை வச்சிங்கன்னு வச்சுங்க, தொப்புன்னு அத்தனையும் விழுந்துடும். இந்த கரையானுக்கு தமிழில் ஒரு பேர் வச்சுருக்காங்க தெரியுமா? செல்லுன்னு பேர்.
அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் செல்போன் ஆமா, பார்த்து. செல்லரித்தல்னு அர்த்தம். கரையான் அடிச்சதுன்னா செல்லரித்தல். இன்னைக்கு ஒரு செல் உங்களை அரிக்குது, அது தெரியாமையே இருக்கீங்களே, அதை சொல்ற எங்களை நீங்க விரோதியா பாக்குறீங்களே, நாங்க என்னன்னு சொல்றது? உங்களுக்கு பார்க்க தெரியல சார். திட்டுறான் சார் பக்கத்துல போனா. ஏன் உங்களுக்கு தெரியாதா? பார்க்க வந்துட்டீங்களா? வேவு பார்க்க வந்தீங்களா? நாங்க என்ன செல்லுல என்ன படமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் எப்ப பார்த்தாலும்? சார் 2 வச்சிருக்கான் சார் கத்தி அவன். எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் படிக்க மாட்டோமா? எங்களை சந்தேகப்படுறீங்களா? அவுட்டு நம்பால். படிக்கிறது தான் இல்லை, அதுதான் உண்மை. சாப்பிட வாடா, வரவே மாட்டான் சார். ஏன்? நாம் திட்டோமா? இவனை 3/4 மணி நேரம், தம்பி வாடா, ராசா வாடா, என் கண்ணு வாடா, சாப்பிட்றா, பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் இருந்து வர சொல்லு. நானே நல்லா செய்திருக்கேன்டா, என்ன வர சொல்லட்டும்? பூரி வர சொல்லு, வீட்டில் அதுதான்டா. அவர் வந்து சாப்பிட்டு வர, ஊட்டி விடணும், சாப்பிட மாட்டான் சார். ஒவ்வொரு காலடியும் நாங்கள் எடுத்து வைக்கிற பொழுது எங்களுடைய எண்ணம் முழுக்க முழுக்க இன்றைய தலைமுறை அவர்கள் சாதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இருக்கிறோமே தவிர, ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இவர்கள் எங்களை தடை செய்கிறார்கள் என்றே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை நான் எப்படி சொல்வது? ஒரு பெற்றோர்களை சொல்கிறேன், அது பிள்ளைகளுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். சுவாமி விவேகானந்தர், அவங்க அப்பா விஸ்வநாத தத்தர்னு பேர். அவங்க அப்பாட்ட போய் இவர் கேட்குறாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டியே, இப்படி கொடுத்தா எங்களுக்குன்னு என்ன வச்சுருக்க? விவேகானந்தர் கேட்டது அப்பா கிட்ட. விவேகானந்தர் அப்பா என்ன தெரியுமா பண்ணார்? அவர் கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் கண்ணாடி முன்னாடி நிறுத்தி, அப்பாவே பார்த்து கேள்வி கேட்கலாங்கிற அறிவையும் இப்படி வளர்ந்துருக்கிற நல்ல தேகத்தையும் உனக்கு கொடுத்தேனே, இதை விட நான் என்னடா உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா கேட்டார். அம்மா சொன்னதை சொல்கிறேன். பள்ளிக்கூடத்தில் ஒரு நாளைக்கு விவேகானந்தரை பார்த்து அவங்க சரித்திர ஆசிரியர், இந்த நாடு இந்த படத்தில் எங்கே இருக்குன்னு சொல்லு அப்படின்னாரு. விவேகானந்தர் ஒரு இடத்த காட்டினார். ஆசிரியர் சொன்னார் அது அங்கே இல்லைன்னார். விவேகானந்தர் சொன்னார் அங்கே தான் இருக்குன்னார். வாத்தியார் அடிச்சு விட்டார், போயிட்டார். அந்த வகுப்பு முடிஞ்சு போயிட்டார். திருப்பி வந்து சொன்னார், நீ சொன்னது தான் ரைட்டு, அது அங்கே தான் இருக்குது. ஒரு ஆசிரியர் பாருங்கள் எவ்வளோ பெரிய, என்னை மன்னிச்சுடுப்பா, நீ சொன்னது தான் ரைட்டு. வீட்டுக்கு வந்தார் சார் நரேன். எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொன்னார், இன்றைக்கி போனேம்மா, இது மாதிரி நடந்தது, எங்கள் வாத்தியார் வந்து என்னை அடிச்சிட்டார் அப்படின்னு. இப்போ இருக்கிற அம்மாவாக இருந்தால் என்ன ஆயிருக்கும்? அடுத்த நாள் இந்த பள்ளிக்கூடம் எப்படி ஆயிருக்கும்? ஆனால் விவேகானந்தரோட அம்மா என்ன தெரியுமா சொன்னான் நரேனை பார்த்து? நரேன், வாய்மையை காப்பாற்ற நீ முயல்கிற பொழுது சில நேரங்களிலே நீ துன்பம் அடையலாம். துன்பம் வருகிறது என்பதற்காக வாய்மையை ஒருபோதும் விட்டுவிடாதே அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. பிள்ளைகளே, உங்கள் சாதனைகளை சந்திக்கத்தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களை தயவு செய்து மாற்றானாக கருதார்கள். உங்கள் வளர்ச்சி தான் எங்கள் வாழ்க்கை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் சாதனை எங்கள் வாழ்க்கையை சவாலாக மாற்றி கொண்டிருக்கிறது. அந்த சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அந்த இடத்த பாருங்க, அப்படியே குளம் மாதிரி தண்ணி தேங்கியிருக்கு, துடைக்கணும். இப்போ இது ஒரு பேச்சு அல்ல, இது ஒரு கண்ணீர் காவியம். உங்கள் சாதனைகளை நீங்கள் செய்யலைன்னு நாங்கள் சொல்லலை, ஆனால் எங்களை புரிஞ்சுக்குங்கன்னு சொல்லி கண்ணீர் விட்டு இருக்கிறார். அல்ல, அவர் சொன்னதிலேயே ரொம்ப பொருத்தமான விஷயம், வீட்டிலே செய்த சாப்பாட்டை வேண்டாம் என்று புறக்கணிப்பது. அதை நான் ஒருவேளை நீங்கள் அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நான் திரும்ப சொல்கிறேன். அதை எல்லா வீட்லேயும் செய்கிறாங்க. மிகப்பெரிய சமையல் வல்லுநர்கள் இருக்காங்கல்ல, ஒரு வெங்கடேஷ் பட்டா இருக்கட்டும், யாராவது, அவரே வீட்டில் சமைச்சா கூட அவர் பிள்ளை சாப்பிடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் ரெசிபியை பார்த்து ஊரெல்லாம் சமைச்சு சாப்பிடுது, ஆனால் அவர் வீட்டில் வெளியிலேருந்து தான் வரவழைக்கும். 3வது நாளாக உப்புமாவானா நாளைக்கும் அதுதான் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஒன்றும் சொல்ல முடியாது வீட்டில், இவ்வளவு தான் முடியும். அடுத்த லைன் என்ன? சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடாட்ட பட்னி கடை. நம்ம பட்னி கிடக்கிறதுக்கு பயந்து சாப்பிட்ருக்கோம். இவர் பாருங்கள் ஊட்டியிருக்காரு பையனுக்கு. இவர்களினுடைய சாதனைகளுக்கு நாங்கள் துணை செய்கிறோம், அதை புரிந்து கொள்ளாமல் எங்களை புறக்கணிக்கிறார்கள் என்று இந்த கட்சியினுடைய ஆரம்ப பேச்சாளர் மாது அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறார். வாங்கம்மா ஹேமவர்த்தினி, என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ஆராய்ச்சி மாணவர் நீங்கள். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் கல்யாண மாலை தமிழ் புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றம். மதிப்பு மிகுந்த மீரா நாகராஜன் அம்மையார் அவர்களுக்கும், கல்யாண மாலை திரு மோகனையா அவர்களுக்கும், போற்றுதலுக்குரிய நடுவர் அவர்களுக்கும், கூடியுள்ளோர் அனைவருக்கும் எனது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய தலைமுறையினரான நாங்கள் சொல்கிறோம், இது சாதிக்கும் தலைமுறை தான். ஒருவேளை எதிர்த்தரப்பில் இருக்கிற மிக பழமையான தலைமுறைக்கு வேணும்னா இது ரொம்ப சவாலான தலைமுறையாக தெரியலாம்.
ஏன்னா உங்களுக்கு குறையெல்லாம் குறையாவே பார்த்தே தெரிஞ்சிருச்சு. சவாலை பார்க்கணும், குறை சொல்லியே பழகிருச்சு, எங்களுக்கு பதில் சொல்லியே பழகிருச்சு. உங்களுக்கு சவாலாக மட்டுமே பார்த்து பழகிருச்சு. ஆனால் எங்களுக்குலாம் இந்த ரிஸ்கெல்லாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்னு தூக்கி சாப்பிட்டு போக பழகிருச்சு. ஆமாம், அது சொன்ன பிறகு தான் வடிவேலு நல்ல அடி வாங்கினார். சென்ற தலைமுறையினர் மாதிரி நாங்கள் இந்த வெந்ததை சாப்பிட்டு விதி வந்தா போகிறவங்க கிடையாதுங்க. எப்படி தெரியுமா? ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் தன்னம்பிக்கை விடாமுயற்சின்னு வாழ்ந்து காட்டக்கூடிய சமூகம் எங்களுடையது. எங்களுக்கு இந்த குழு மனப்பான்மை மிகவும் அதிகமானது. எங்களுக்கு பகிர்தல் இருக்கு, எங்கள்கிட்ட விட்டு கொடுத்தல் தன்மை அதிகமாக இருக்கின்றது. ஒரு குழந்தைக்கு தான் வேலை பார்க்குற ஒரு ஸ்கூலில், அலுவலகத்துலையா இருக்கட்டும், தான் படிக்கிற ஸ்கூல்லையா இருக்கட்டும், தான் படிக்கிற காலேஜ்லையா இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் உடைஞ்சு போய் உட்கார்ந்திருந்தாலும் கூட அவர்களையும் இளைஞர்கள் எல்லோரும் இணைந்து அரவணைத்து கொண்டு போகக்கூடிய இணைப்பு சமூகம் என்பது எங்களுடைய தலைமுறையில் தான் இருக்கின்றது. நாங்கள் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்கள். இதில் என்ன சிரிப்பு தெரியுமா? இவன் இப்படிப்பட்டவன், இவன் கூட சேராத, அவன் அப்படிப்பட்டவன், அவன் கூட சேராதன்னு சொல்லி கொடுத்த நீங்கள் எங்களை குறை சொல்கிறது தான் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குது. 4 பேர் இப்படி பேசிடுவான், 4 பேர் அப்படி பேசிடுவான் அப்படின்னு நமக்கு எதுக்கு வம்பு, இருக்கிறது தெரியாமல் இருந்து போயிடுவோன்னு வாழ்ந்து காட்டின நீங்கள் எங்களை குறை சொல்வது தான் எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது. ஒன்று சொல்லட்டுமா? நாங்கள் எங்கள் வாழ்வில் அந்த 4 பேரை பார்த்ததே கிடையாது. ஆனால் எங்களுடைய தலையில், எங்களுடைய புத்திக்குள் நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. அப்படின்னா ஏம்மா லைக் வரலன்னா உடஞ்சி போறீங்க? அம்மா சொன்ன மாதிரி நிலத்திலிருந்து 1 அடி மட்டுமே வளர்ந்த குழந்தை கூட ஷேர் மார்க்கெட் பற்றி பேசிட்டு இருக்குன்னா, குடும்பத்தினுடைய பொருளாதாரம் சார்ந்து ஒரு குழந்தை சிந்திக்கிறது என்றால் இன்றைய தலைமுறை மிக மிக நேர்த்தியாக சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் கல்வியை எடுத்துக்கோங்க. கிரியேட்டிவ் திங்கிங்கிறது எங்களுடைய தலைமுறையில் தான் அதிகம் இருக்கின்றது. உங்களை மாதிரி படித்ததை அப்படியே வாந்தி எடுத்துகிட்டு போகிற சமூகம் இல்லை எங்களுடையது. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? நாங்கள் எதையும் எப்பொழுதும் அப்படியே ஏற்றுக்கொள்வதே கிடையாது. எதுவாக இருந்தாலும் நீ இதை செய்யணும் சொன்னால் நான் ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், அப்போ இதிலிருந்து என்ன கிடைக்கும், இது சரியாக இருக்குமான்னு காரண காரிய முறைப்படி ஒவ்வொன்றையும் செலுத்தக்கூடியவர்கள் நாங்கள் மட்டும்தான். எதையும் துணிச்சலோடு கேள்வி கேட்கக்கூடிய தலைமுறை நாங்கள் மட்டும்தான். ஜெயமோகன் ஐயா சொல்றாரு, இன்றைய இளைஞர்கள், இளம் பெண்கள், அவர்களுடைய சுதந்திர சிந்தனையாக இருக்கட்டும், அவர்களுடைய அறிவு திறனாக இருக்கட்டும், இதுவரைக்கும் இருந்த எந்த தலைமுறையிலும் கிடையாதுன்னு ஐயா சொல்றாரு. தனி மனித உரிமை பெறலா இருக்கட்டும், இல்ல மைக்ரோ பாலிடிக்ஸ்னு ஒன்று இருக்குங்க. மக்களுக்கு என்ன வேண்டுமோ அவர்களிடம் சென்று உங்களுடைய உரிமை இது, இதை நீங்கள் கேட்டு பெற வேண்டும்னு சொல்ற நுண்ணிய அரசியலை கூட இன்றைய இளைஞர்கள் நாங்கள் கையில் எடுத்திருக்கின்றோம். இன்னும் சொல்ல போகணும்னா, நாங்கள் எல்லாருமே ஒரு மெயின் கேரக்டர் எனர்ஜியிலேயே தான் சுத்திட்டு இருக்கோம். இங்க நாங்கள் யாருக்கும் அல்லக்கைகளாக இருப்பதே கிடையாது. உங்களுடைய தலைமுறையை எடுத்து பாருங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேங் இருக்கும், அதில் யாராவது ஒருத்தர் மட்டும்தான் ஹீரோவாக இருப்பான், யாராவது ஒருத்தர் மட்டும்தான் ஹீரோயினாக இருப்பாள். அவள் தான் நல்லா படிப்பா, அவள் தான் காதல் செய்வா, எல்லாமே சுற்றி இருக்கிற எல்லாரும் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரியே கூடயே இருந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. எங்களுடைய நண்பர் வட்டாரத்தில் முழுக்க முழுக்க சமத்துவம் தான் நிறைந்திருக்கின்றது. முழுக்க முழுக்க எங்களை நாங்கள் மிக நேர்த்தியாக முன்னிறுத்தி கொண்டே இருக்கின்றோம். இன்றைய தலைமுறை உங்களுக்கு நாங்கள் தரக்கூடிய மிக அடிப்படையான ஆழமான அற்புதமான ஒரு தத்துவம் என்ன தெரியுமா? நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்பேற்பட்டவராக இருந்தாலும் சரி, சக மனிதராக மட்டும்தான் பார்க்கப்படுவீர்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் கேள்வி கேட்கப்படுவீர்கள். எங்களுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. உங்களை மாதிரி ஆட்டு மந்தையை போல வெறும் டாக்டராவோ இன்ஜினியராவோ மட்டும் நாங்கள் போகலை. எல்லா துறைகளிலும் சாதித்து கொண்டிருக்கின்றோம். கல்வித்துறை எடுத்துக்கோங்க. 600க்கு 600 மதிப்பெண் பெற்ற இதே கோயம்புத்தூரில் தற்போது படித்து கொண்டிருக்கக்கூடிய நந்தினி என்ற மாணவியாக இருக்கட்டும், விளையாட்டுத்துறையிலும் சரி, கலைத்துறை எடுத்துக்கோங்க. ஸ்ரேயான்னு ஒரு பொண்ணுங்க, இந்த வீட்டு விசேஷங்களில் அல்லது கோவில்கள் எல்லாம் பூக்கள் எல்லாம் பயன்படுத்துகிறோம், அதற்கப்புறமா அது கழிவாகுது இல்லையா, அதை வைத்துக்கொண்டு எப்படி சோப் செய்யலாம், அதை வச்சுக்கிட்டு எப்படி பேப்பர் வெயிட்டெல்லாம் செய்கிறான், அதில் இருந்து எப்படி வருமானம் பார்க்கலாம்னு ஓடிட்டு இருக்கோம் நாங்கள். அட ஸ்கூலில் பத்தாது, வீட்டில் பத்தாது,
காலேஜில் பத்தாது, எங்கேயுமே பத்தாது, எல்லா இடத்துலையும் குறை சொல்கிற நீங்கள் இன்றைக்கி மேடை போட்டு குறை சொல்கிறதுக்கு வந்துட்டீங்க. நாங்களும் மேடை ஏறி உங்களுக்கு பதில் சொல்லும் அளவிற்கு 3 நபர்கள் வந்து உட்கார்ந்துருக்கோமே, இது இல்லையே எங்களுடைய சாதனை. கண்ணீர் விட்டு ஒரு தகப்பனார் இங்கே கவலைப்பட்டால் மேடை போட்டு குறை சொல்கிறீங்களா என்று சொல்லுகிற சாதனையை நீங்கள் தான் நிகழ்த்தியிருக்கிறீர்கள். இங்கே இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது, கார்டு மேலே இருக்கும் 14 நம்பர் சொல் அப்படின்னு சொன்னால் அச்சு பேசாமல் சொல்கிறது நீங்களா இல்லை நாங்களா? உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அதையும் சொல் அப்படின்னா அப்படியே சொல்கிறது. எல்லாவற்றிலும் இன்று நடக்கக்கூடிய ஸ்கேம்களில் எல்லாம் ஏமாறக்கூடிய தலைமுறையராக நீங்கள் இருக்கிறீர்கள். இன்றைய காலகட்டத்தில் திக்குமுக்காடும் தடுமாறக்கூடிய தலைமுறையாக நீங்கள் தான் இருக்கிறீர்கள். ஆனால் நாங்கள் சைபர் செக்யூரிட்டி கற்றிருக்கோம். நாங்கள் எல்லா நேரமும் உஷாராகவே வாழ்கிற ஜீவன்கள். நீங்கள் வாட்ஸ்அப் தான் எங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனு, ஃபேஸ்புக் தான் டிஸ்ட்ராக்ஷன் சொல்கிறீங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பை குட் மார்னிங் குட் நைட்டுன்னு பயன்படுத்துறது நீங்கள். நாங்கள் வாட்ஸ்அப்பில் பிஸ்னஸ் செய்து கொண்டு இருக்கிறோம். ஃபேஸ்புக்கில் வசை பாடுறதுக்கு மட்டுமே பயன்படுத்துறது நீங்கள். நாங்கள் அதில் இலக்கிய கூடுகைகள் கூட செய்து கொண்டு இருக்கின்றோம். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் மட்டும்தான் பார்க்குறோமா? இல்லை, கல்வி மேம்பாட்டை செய்து கொண்டு இருக்கிறோம். எக்ஸ் தளத்தில் அரசியலும் இன்றைய இளைஞர்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு விஷயம் மாறி இருக்கிறது நீங்கள் எல்லாரும் உணரலாம். இன்னாரோட புள்ளன்னு சொல்கிறதுல பெருமை முன்னாடி காலத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று நான் இன்னாரோட அப்பா, நான் இந்த பிள்ளையோட அம்மா அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒவ்வொரு பெற்றோரும் எத்தனை பேர் பெருமை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படியாக எங்களால் இயன்றவரை பெரியோர்களை பெருமை செய்யும் சமுதாயமாக நாங்கள் இருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் தாய்மார்களே, தந்தைமார்களே, சவால்களேன்னு பயப்படாதீங்க, தயவு செஞ்சு பயப்படாதீங்க. எங்கள் கைகளை இறுக்கமாக பற்றி கொள்ளுங்கள். இன்றைய தலைமுறையினர நாங்கள் உங்களையும் அரவணைத்து முன்னோக்கி செலுத்தக்கூடிய மிக அற்புதமான தலைமுறையினராக வளர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றோம். அதனால் நல்லது ஒரு தீர்ப்பை எதிர்பார்த்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ஆழமான சில குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். நாங்கள் சாதிக்கிறோம் என்று சொல்லுகிற வேகத்தில் நீங்கள் எதுக்குமே லாயக்கில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 3 பேரையும் பார்த்து நாங்கள் என்னென்னலாம் சாதிக்கிறோம் அப்படின்னு பட்டியல் போடுகிற வேகத்தில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி நான் தான் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட், வி ஆர் காலிங் ஃப்ரம் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ன்றான். உடனே நம்ம பார்ட்டிக்கு சப்த நாடி ஒடுங்கி போகுது. நான் உன்னை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுறேன்றான். டிஜிட்டல் அரெஸ்ட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாதுறான்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த ஆளே கதவை தாப்பை போட்டுக்கிட்டு உள்ளே உட்காந்துருக்கு. உன்னோட கிரெடிட் கார்டு நம்பர் சொல்லுன்னா எல்லாத்தையும் சொல்கிறான். அப்படியே கார்டை பின்னாடி திருப்பு, சிவிவி நம்பர் சொல்லு, சிவிவி எங்கே இருக்குன்னு கேட்குறான். அவர் சொல்கிறார் இந்த இடத்துல இருக்குன்னா 3 டிஜிட்டையும் அப்படியே சந்தோஷமாக சொல்கிறான். நீங்கள் இவ்வளவு கோக்குமாக்கா இருந்துட்டு எங்களை குறை சொல்கிறீங்களா என்று மிக ஆழமான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். மைக்ரோ பாலிட்டிக்ஸில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம்னு சொன்னாங்க, கவனிச்சிங்களா? அதை நுண்ணரசியல், அவர்களுக்குள்ளே எந்த பிரிவும் கிடையாதாமா, யாரும் சாதி பேசுறதே இல்லை இளைஞர்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் எக்ஸ் தளத்திலே கூட நல்ல அரசியலை தான் பேசுவோம். எக்ஸே அரசியல் தாம்மா. அவர் தான் இன்றைக்கி அமெரிக்காவினுடைய அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார். சமத்துவத்தை பேணுகிற தலைமுறை நாங்கள், கேள்விகளை கேட்பதற்கு அஞ்சாத தலைமுறை நாங்கள். நீங்கள் ஒன்று எங்கள்கிட்ட சொல்லிட்டீங்கன்றதுனாலேயே நாங்கள் அதை செய்யணும்னு கட்டாயம்லாம் கிடையாது. அதனால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்து தான் நாங்கள் செய்வோம். ஆனால் சொல்கிறதுலேயும் உண்மை இருக்குங்க. நாமே கார்த்தால் எந்திரிக்கும் போது கடுப்பில் தான் எந்திரிக்கிறோம். எழுந்து எதுக்காக ஃபோனை பார்க்குறோம்? ட்ரம்ப் இன்றைக்கி புதுசாக என்ன சொல்லியிருக்காரு, இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு, இதுக்கு தானேங்க பார்க்குறோம். 37 பேர் எதுக்குங்க நமக்கு குட் மார்னிங் சொல்கிறாங்க? பறவை பறக்கிறது குட் மார்னிங், புல் வளர்ந்துருக்கிறது குட் மார்னிங். எனக்கு குட் மார்னிங் இல்லைடா, வெயிடா ஃபோனு. இதுக்கு தான் உங்களுக்கு தெரியும் டெக்னாலஜி, நாங்கள் அதுலேயே பிஸ்னஸ் பண்ணுறோம். நீங்கள் எதுக்கும் லாயக்கில்லைன்னு இருக்காங்க. நான் மட்டும் 7 அரிசி இடத்துல இருந்தால் எந்திரிச்சு போயிருப்பேன். ஏன்னா எந்திரிக்கும் போதே ராசி பலனில் சொன்னாங்க மானக்கேடு உண்டாகும்னு. எனக்கு இல்லை, 7 அரிசி. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் கல்யாண மாலை தமிழ் புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றம். உலகத்தில் அவரவர் பேசுகிற மொழி அவரவருக்கு தாய்மொழி. உலக மொழிகளுக்கெல்லாம் தாயாக தகுதி படைத்த ஒரே மொழி அது தமிழ் மொழி என்கிற காரணத்தினால்
தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் இதயபூர்வமாக தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் பெண்கள்னா ஃப்ளவர்ன்ற நினப்பு இருக்கும். பெண்கள்லாம் ஃப்ளவர்னு நினச்சிருந்தீங்கன்னா எங்கள் மீரா மேடமை எட்டி ஒரு லுக்கு விடுங்க. ஃப்ளவரில் அது ஃபயருங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கிறது மோனாலிசாவினுடைய புன்னகை. அந்த மோனாலிசாவினுடைய புன்னகையை விட உயர்ந்த புன்னகை எங்கள் மோகன் சாருடைய புன்னகை. அருமையண்ணன் ராஜா அண்ணன் அவர்களுக்கும் இளமை குன்றா இளவரசியாக பேச்சுலகின் நாவரசியாக வலம் வரக்கூடிய எங்கள் பட்டிமன்ற உலகத்தின் பேரரசி. அதனால தான் உங்களுக்கு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக கொடுக்க மாட்டேன். நடுவர்களே, ரொம்ப அழகாக நம்முடைய சமிதா ரொம்ப அழகாக பேசினாங்க. நாங்கள் எல்லாம் ஜென்சி தலைமுறை. அவங்கெல்லாம் எந்த தலைமுறை இருக்கிறோன்னு பேர் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. எங்கெல்லாம் பாருங்க பாவம், எந்த தலைமுறைன்னு பேர் கூட தெரியாதுங்க. பேர் தெரியாத தலைமுறை. ஆனால் நாங்கள் எங்கள் பெற்றோர்களுக்கு பேர் சொல்லும் தலைமுறையாக நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். ஏம்மா, ஷேர் மார்க்கெட்டை பற்றி இவ்வளோ தெளிவாக பேசுகிறீங்களே, காய்கறி மார்க்கெட்டில் என்னென்ன காய் என்ன விலை தெரியுமாம்மா உனக்கெல்லாம்? இல்லை காய்கறி பேராவது தெரியுமா? புடலங்காவை வாங்கிட்டு வாங்க, சொரகாவை வாங்கிட்டு வர தலைமுறை அந்த தலைமுறை. நீங்கள் எல்லாம் அந்த காலத்தில் உண்டியலை ஒரு காசாக போட்டீர்களே. மிஞ்சி போனா 100 ரூபாய். நீங்க உண்டியல் காசினுடைய அருமை உங்களுக்கு தெரியாதுமா? எங்கள் குடும்பத்தில் திடீர்னு எங்கள் அப்பா அம்மாவுக்கு வீட்டு வாடகை கட்டுறதுல கொஞ்சமாக பணம் குறையும் பாருங்க. அன்றைக்கு நாங்கள் பணக்காரர்களாக இருந்து இதில் இருந்து எடுத்துக்கோமான்னு சொன்னேன். அம்மா அப்பாவுக்கு 5 வயசுலேயே பொருளாதார உதவி செய்தது அந்த உண்டியல். கிரிப்டோ கரன்சியை பற்றி பேசினாங்க. ஒரு பிட்காயின் 80 லட்சம். 80 லட்சம் பார்த்துருக்கீங்க நீங்க? அட நீங்க வேற மேடம், அதை பார்க்கலான்னு இன்னைக்கு தான் உள்ளே போனால் அவ்வளோ மோசடி அதில் உருகுதான். இதில் எனக்கு இவர்களெல்லாம் ஏஐ தலைமுறை, நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ தலைமுறை. நீங்களாம் பூமர் தலைமுறை. ஆமாம். ஆனால் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம், பூமர் என்பது பூமராங் மாதிரி. இன்னும் 20 வருஷம் கழிச்சு நீங்கள்லாம் இங்கே பூமராக உட்காந்துருப்பீங்க. அது எங்கேயும் விட்டுட்டு போயிடாது, அதை மனசில் வச்சுக்கணும். இந்த ஏஐ தலைமுறை நான் உண்மையாக அவங்களை வியந்து பார்க்கிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கெல்லாம் 6 அறிவு கிடையாதுங்க, 7, 8, 9 போயிட்டே இருக்கு. இவர்களுக்கு எல்லாம் தெரிகிறது. எலான் மஸ்கினுடைய ஸ்பேஸ் ஷிப்பினுடைய பெயர் தெரிகிறது. ஆனால் வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடி கொடிகளின் பெயர் அவர்களுக்கு தெரிவது கிடையாது. எல்லாம் தெரியுது. எப்போ எந்திரிக்கணும், எப்போ தூங்கணும், எப்போ திங்கணுங்கிறது தெரியல. மிட் நைட் 2 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றாங்க. கேட்டா மிட் நைட் பிரியாணியா? ஆமா, செரிக்குது சாப்பிட்றாங்க. உங்களுக்கு ஏமா போறாங்க? அது அந்த வயசுல கல்ல போட்டா செரிக்கும். ஆனா 60 வயசுல வர வேண்டிய வியாதியை எல்லாம் 20 வயதிலேயே இன்றைக்கு வாங்கி விடுகிறார்களே, அதுதான் மிட் நைட் பிரியாணி தர பலன். முன்னாடி எல்லாம் வறுமைக்கு கடன் வாங்குவோம், இப்ப வசதிக்கு கடன் வாங்குறாங்க. வெல்த் அச்சா, ஹெல்த் நகி. நல்லா மிட் நைட் பிரியாணி சாப்பிடுங்கம்மா. அதில் நம்முடைய ஹேமா, நீங்கள் எல்லாம் ஆட்டு மந்தை, பிரியாணி நல்லா சாப்பிடுவாங்க போல தெரியுது. ஆட்டு மந்தை தாம்மா. ஆனால் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் இவர்கள் கைப்பிடித்து கொண்டு நடக்க வேண்டுமா? இவர்கள் எங்களுக்கு வழிகாட்டுகிறார்களா? ஆமாம், சொன்னாங்க. காலையில் எந்த உடனே வாட்ஸ்அப்பில் நீங்கள்லாம் குட் மார்னிங் போகிற குரூப் தானே? ஆமாம், குட் மார்னிங் மட்டும்தான் போடுவோம். ஏன்னா எங்களுக்கு வேலை இருக்குது, அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். உங்களுக்கு வேலை வெட்டியே கிடையாது, அதே தான் வேலை உங்களுக்கு. சொல்லுமா சொல்லுமா. நாங்கள் எல்லாம் கேள்வி கேட்கும் தலைமுறை. வெரி குட். எவ்வளோ கேள்வி கேட்குறாங்க தெரியுமா நடுவர் அவர்களே? என்னை ஏன் பெத்த, எனக்கு என்ன பண்ண, நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? எத்தனை கேள்வி கேட்குறாங்கங்கிறீங்க. என்ன சொத்து சேர்த்து வச்சு அதை சொல்லுங்க நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்லை, அன்றைக்கி ஒரு பையன் அம்மாவை பார்த்து கேட்குறான், அம்மா ராத்திரி ஒரு சட்னி செஞ்சு அந்த சட்னி பேர் என்னன்னா? அந்த அம்மாவுக்கு ஒரே பெருமை, அது புதினா சட்னிடா, நல்லா இருந்துச்சா அப்படின்னு. இல்லை, செத்து யமலோகம் போனால் யமதர்ம கடைசியாக என்ன சாப்பிட்டேன்னு கேட்பான். பேர் தெரிஞ்சு வச்சிருக்கணும்லன்றான். நீங்க பண்ண புதினா சட்னி அப்படியா இருந்தது? அதையா ராஜா சார் ரசித்து ரசித்து சாப்பிட்டார்? நீங்க ஒருவேளை வாழ்க்கையில் ஆசைப்பட்டு சாப்பிடணும்னு நீங்க நினைக்கிற சாப்பாடு யாருடைய கைப்பக்குவமாக இருக்கணும்னா நலபாகம் கேட்க மாட்டோம். எங்கள் அம்மாவின் கைப்பக்குவத்தில் ஒரு ரசம் வைத்தாலும் எங்களுக்கு அது அமிர்தம் என்று சொல்லக்கூடிய தலைமுறை நம்முடைய தலைமுறை. அம்மாவின் சமையலுக்காக இயங்குபவர்கள் நாம். ஆனால் அம்மாவின் சமையலை ஏளனம் செய்பவர்கள் அவர்கள். பாசமாக செஞ்சு கொடுக்குறது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் பிடிக்குது அவங்களுக்கு.
ஆனால் இந்த தலைமுறையை நாங்கள் சாதிக்கிற தலைமுறைன்னு எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேர்கிட்டையும் நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். 40 வயதை கடந்தவர்களாக நாம் இருந்தோமானால் நம் வாழ்க்கையிலே நிச்சயமாக நாம் அத்துணை பேரும் கூட்டாஞ்சோறாக்கியவர்களாக இருப்போம். சுத்தி அமர்ந்து கொண்டு அந்த கூட்டாஞ்சோரை நாங்கள் பகிர்ந்து உண்ணுவோம். பாருங்க, ஒரு யூத பழமொழி சொல்லுகிறது, நீங்கள் குழுவாக அமர்ந்து உணவை பகிர்ந்து உண்ணுகிற போது உங்களில் ஒருவராக கடவுளும் இருக்கிறார் என்று சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு ஒரு குழந்தை சொல்லுகிறது, எனக்கு பர்கர் வேணும். யாரும் அதில் ஷேர் கேட்கக்கூடாது, எனக்கு மட்டும்தான். இதில் பகிர்தல் இருக்குதா அவங்க கிட்ட? விட்டு கொடுத்தல் இருக்குதா? அது இப்போ இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. குடும்பங்கிற அமைப்பையே விட்டுலாங்கிறாங்க. முதல்ல வீட்டுக்கு 4-5 குழந்தைங்க இருந்தோம், அப்புறம் 3, அப்புறம் 2, அப்புறம் 1. இப்போ சொல்கிறாங்க நாங்கள் காதலிப்போம், கல்யாணம் கூட பண்ணிக்குவோம், ஆனால் குழந்தை பெற்றுக்க மாட்டோம். அதுக்கு பேர் டிங்க்னு வச்சுக்கிறாங்க. டபுள் இன்கம், நோ கிட்ஸ். இப்போ குழந்தையே வேணாமா? இவங்க இப்படி குழந்தையே வேணான்ற நோக்கத்தில் போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க சவாலான தலைமுறை இல்லை, இவங்க தான் கடைசி தலைமுறை. இன்னும் ஒரு 500 வருஷம் கழிச்சு ஒரு ஆவண படம் ஓடும். இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, இதுதான் தமிழ்நாடு என்கிற நிலப்பரப்பு. இங்கே 500 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழர்கள் என்ற ஒரு இனம் வாழ்ந்ததாக கல்வெட்டு சொல்லுகிறதுன்னு சொல்லுவான். ஹேமவர்தினி என்ற ஒரு பெண் பேசினாள் என்று சொல்லுவாங்க. நடுவர்களே, எங்கள் விளையாட்டுகளில் நாங்கள் தோல்வியை பார்த்திருக்கிறோம், ஆனால் தோல்வியில் இருந்து வெற்றிக்கான சூட்சமத்தை நாங்கள் அந்த விளையாட்டிலிருந்தே கற்றுக்கொண்டோம். ஏனென்றால் நாங்கள் மைதானத்தில் போய் விளையாடினவங்க. நீங்கள மாதிரி வீட்டுக்குள்ளேயோ உட்காந்து செல்போன்லயே விளையாடுறவங்க கிடையாது. சரி, எதுக்கெல்லாம் போஸ்ட் போறதுனே கிடையாதுங்க. மலை உச்சியில போய் நின்றுட்டு ஒரு போட்டோ போடுறான், செத்த காத்து கூட அடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல எங்க அண்ணன் மாதண்ண மாதிரி உடம்பு இருந்தா என்ன ஆகுறது? அதுதான் கடைசி செல்ஃபியா இருக்கும். அவர் பாட்டுக்கு நல்லா இருக்கு. எங்க எதுக்கு போஸ்ட் போறதுனே தெரியாத ஒரு வரைமுறையற்ற தலைமுறை. ஒருத்தன் போடுறான், நான் தற்கொலை பண்ணிக்க போறேன், வேலை கிடைக்கல அப்படின்னு ஒருத்தன் போஸ்ட் போடுறான். அவன் கமெண்ட் போடுறான், ஹாப்பி ஜர்னி நண்பா, எங்க தாத்தாவை கேட்டதா சொல்லுங்கிறான். கேட்டிருப்பானே, வெனஸ் தி பார்ட்டி வச்சுட்டு போடா போகிறதுக்கு முன்னாடி. நிச்சயமா எதுக்கு பார்ட்டினே தெரியாத பார்ட்டிகள் அவர்கள். ஆங்கிலேய அடிமைகளை விட இந்த ஆன்லைன் அடிமைகள் மிகவும் பரிதாபத்துக்கு உரியவர்கள். நடுவர் அவர்களே, நாங்கள் இவர்களுக்கு தடையாக இருக்கிறோம் என்று சொன்னாலும் பரவாயில்லை. நான் அவர்களுக்கு சொல்லுகிறேன், புதியதாக பூக்கிற பூக்களை தருவது கூட பழைய வேர்கள் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி, அதுவரை நீங்கள் சவாலான தலைமுறையே என்று சொல்லி நல்ல வாய்ப்பளித்த அன்பு நெஞ்சங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப முக்கியமான சில கருத்துக்களை எழிலரசி இந்த மேடைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதில் ரொம்ப 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 முக்கியமானது, திருமணம்ன்ற அமைப்பிலேயே நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கீங்களேன்றதை அவர்கள் தொட்டு காட்டினார்கள். மழை மென்டல் மனதில் நீங்கள் அதுவே போறன்றீங்களா? நீங்கள் சரி, அப்படித்தான் திருமணம் பண்ணாலும் எங்களுக்கு பிள்ளைகள் தேவையில்லை. ஏன் பிள்ளை தேவையில்லை? அந்த காலத்தில் கம்யூனிஸ்ட் தோழர்கள் குழுவாக வாழுகிற போது அவர்களில் சில பேர் அந்த முடிவை எடுப்பார்கள். அந்த முடிவு எதற்காகவென்றால், எந்த நேரமும் அவங்க அரெஸ்ட் ஆகிடுவாங்க 2 பேரும். எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த முடிவை எடுத்து அதற்காக தியாக வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். அது ஒரு தலைமுறை. இது அதெல்லாம் கிடையாது. இந்த பிள்ளைய கட்டி யார் மாரடிக்குது? என் நேரம் நெய்யின்னு அழுவுது. நீ அப்படித்தானடா அழுத? இது எவ்வளவு ஒரு ஆபத்தான முடிவு என்பதை எழிலரசி சொன்னதை இந்த அரங்கம் மிக மிக சரியாக குறித்து வைத்துக்கொண்டு அதை பாராட்டுகிறது. அது ஸ்கூலில் ஒரு பையன் எல்லா இடமும் சொல்லுவானோ, எந்த கண்ட்ரி கேபிட்டலும் சொல்லுவானோ. அவன் எல்லாத்தையும் பார்த்துருக்கான், கூகுளில் சாட் ஜிபிடியில் பார்த்து எல்லாமே சொல்லுவானோ. அவங்க ஆசிரியர்களும் ரொம்ப பாராட்டியிருக்காங்க. எந்த கண்ட்ரி எங்கே இருக்க எல்லாம். ஒரு நாள் ஸ்கூல் விட்ட பிறகு டீச்சர் வெளியில் போகுது, பையன் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான் ஸ்கூல் வாசலில். ஏன்டா அழுகுற? எங்கள் அப்பா வரல கூட்டிகிட்டு போக. சரி, நீயே போக வேண்டியது, எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கே எனக்கு வழி தெரியாதுன்றான். நீ உலகெல்லாம் தெரிஞ்சு என்னடா பிரயோஜனம்? உங்கள் வீட்டுக்கு போக வழி தெரியலையன்ற மாதிரி உனக்கு என்னென்னலாமோ தெரிந்து என்ன பையன், உனக்கு சொரக்காக்கும் உனக்கு புடலங்காக்கும் வித்தியாசம் தெரியலன்னா என்ன செய்வது? இந்த கேள்வி ஆதாரமான கேள்வியா இல்லையா சொல்லுங்கள். நீங்கள் மிக மிக முக்கியமான ஒரு கருத்தை வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் விட அவர் சொன்னது, எங்களுக்கெல்லாம் 60 வயதிலே வந்த நோய்கள் உங்களுக்கு 20 வயதிலேயே வரும்படி உங்களுடைய உடலை, உங்கள் லைஃப் ஸ்டைல்ன்றது அவ்வளவு டாக்ஸிக்காக இருக்கே என்று மிகச்சிறப்பாக பேசிய எழிலரசி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ அவங்களுக்கு பதில் சொல்லணுன்னாக்கா நம்ம பிக் பாஸ் தான் வரணும், வேறு வழி கிடையாது.
இந்த 100 நாள் டாஸ்கெல்லாம் செஞ்சு முடிச்சது பெரிய விஷயம் இல்லை, எழிலரசிக்கு பதில் சொல்வது ரொம்ப பெரிய விஷயம். வாங்க தம்பி. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் கல்யாண மாலை தமிழ் புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றம். உலகம் முழுவதும் வாழுகிற எல்லா உயிர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். ஏனென்றால் தமிழ் இந்த எல்லா உயிர்களுக்காகவும் பேசியிருக்கிறேன். நான் கடவுள் மேல நம்பிக்கையெல்லாம் கிடையாது, நான் சாமியெல்லாம் பார்த்தது கிடையாதுன்னு யாராவது என்கிட்ட சொன்னாங்கன்னா, வா சரஸ்வதியை காட்டுறேன், நேராக கூட்டி வந்து என்னால் தைரியமாக காட்ட முடிகிற என் நடுவர் பாரதி அம்மாவுக்கு எனது முதல் வணக்கம். பிக் பாஸ் போயிட்டு வந்து அப்படி பேசணும் போல இருக்கு. ஏன்னா எங்களை பேச அனுமதிச்சு எங்களுக்கு சொல்லி கொடுத்து இப்போ நாங்கள் சரியாக பேசுகிறோமான்னு வழி நடத்துறதுனால நான் அந்த இடத்துல அம்மா வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். நாங்கள் வணங்குகிற ராஜா சாரின் தலைமையில் இந்த பெரும் அரங்கில் அமர்ந்து நாங்கள் சரியாக பேசுகிறோமா என்று மேற்பார்வை செய்கிற பார்வையாளர் அனைவருக்கும் மறுவணக்கம். நாங்கள் தயாரித்த ப்ராடக்ட்டுகள் சரியாக இருக்கிறதா என்று குவாலிட்டி கண்ட்ரோல் செய்து கொண்டிருக்கிற கல்யாண மாலைக்கும் எனது அருமையான வணக்கம். மாது சார் சொன்னதுனால சொல்றேன், நான் இந்த முந்தைய தலைமுறையை மதிக்கிறேன், தலை வணங்குறேன். ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், உங்கள் பொறுப்பு எங்களுக்கு புரிகிறது, ஆனால் எங்கள் மேலே வெறுப்பை கொஞ்சம் குறைச்சிக்குங்கன்னு கேட்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். வேற எந்த குறையும் சொல்ல வரல. நீங்கள் என்னை குழந்தையாவே பார்க்குறீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற முத்தத்தில் கயிறு கட்டி நாங்கள் சேட்டை செய்யக்கூடாது, நீங்கள் இடுப்புலையே அந்த கயத்தை கட்டி எங்களை ஓட விடாமல் பார்த்துக்கிறீங்க. சரி, புரியுது. ஆனால் நாங்கள் கொஞ்சம் வளர்ந்துட்டோம். நாங்கள் ஓடணும்லாம் உங்ககிட்ட கேட்கல, அந்த கயிறு இடுப்பு அறுக்குது, கொஞ்சம் அதை பாருங்களேன் தான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது உங்கள் வாழ்வியல் சூழலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முந்தைய தலைமுறை உங்களுக்கு தேவை இருந்தால் வீடு வாங்கினீங்க, தேவை இருந்தால் காரு வாங்கினீங்க. ஆனால் இன்னைக்கு உங்கள் தேவைக்கு எங்களையே வீடு வாங்க சொல்கிறீங்க, உங்கள் தேவைக்கு எங்களையே கார் வாங்க சொல்கிறீங்க. எங்கள் அக்கா எழுதின கவிதை மாதிரி, உனக்கு நான் வேண்டுமென்றாலும் நான் தான் சொல்லுவேன், எனக்கு நீ வேண்டுமென்றாலும் நான் தான் சொல்லுவேன். இதுக்கு தான் இந்த கவிதையெல்லாம் எழுதக்கூடாதுங்கிறது. இது என்னங்க அநியாயம்? அது பேரன்பு, இது பெரிய வம்பாவில் இருக்கு. போன தலைமுறையில் நீங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்க? பெரியம்மை பார்த்தீங்க, சின்னம்மை பார்த்தீங்க. இன்னைக்கு கல்யாணம் பண்ணணும்னா வீடு வாங்கு, காரை வாங்குன்னு சொல்லி எங்களை இஎம்ஐங்கிற பெரிய வியாதியில் போட்டு வச்சுட்டீங்களே. இந்த இஎம்ஐ வியாதிக்கு மருந்து கிடைக்காம அவன் மண்டையில் இருக்கலாம் குட்டி போய் நாங்கள் வர்ற பாடு ஏன் கேட்குறீங்க? மாது சார் சொன்னாங்க, பிள்ளைகளுக்கு கல்விக்கூடத்தை தேர்ந்தெடுக்க நாங்கள் எவ்வளோ பாடுபடுறோம் தெரியுமா? நீங்கள் தேர்ந்தெடுத்த பள்ளிக்கூடத்தில் நாங்கள் எவ்வளோ பாடுபடுறோம் தெரியுமா சார்? சிவத்தில் ஒரு புள்ளியை வச்சு அதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களாம் ஒரு பள்ளிக்கூடத்துலாம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், நாங்கள் இயந்திரத்தில் இயங்கவில்லை, உங்களை போல் இதயத்தால் தான் இயங்கி கொண்டிருக்கிறோம். ஏன் இவ்வளவு அழுத்தம் எங்க மேல நீங்க இருக்கீங்க சார்? இந்த தலைமுறை செய்யற பெரிய பாவம் என்ன தெரியுமா? 10ஆம் வகுப்புல நிறைய மார்க் வாங்குற சார், தெரியாதனமா வாங்கிட்டான்னு வைங்களேன், அவனுக்கு கணிதம் பிடிக்கும், அக்கௌண்ட்ஸ் எடுக்க நினைப்பேன். நீ மார்க் வாங்கிட்ட பயோமேக்ஸ் தான் எடுக்கணும். சுவாலஜியும் பாட்டனியும் அவனுக்கு வாயில புரியாதெல்லாம் படிச்சு மார்க் குறைஞ்சு போயிடும். 10th நல்லா படிச்சான் புள்ள, சேராத சேர்க்க. ஆமா, உங்க கூட சேர்ந்ததுதான். அப்புறம் உனக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போடுறது. அவன் 64 பேப்பரை படித்து அரியரெல்லாம் கிளியர் பண்ணி முட்டி மோதி வெளியே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்று முன்னாடி வந்து நிற்கிது சார். இல்லை சும்மா செல்ஃபோன் நாங்கள் தான் பயன்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, தெரியாமல் கேட்குறேன். நீங்கள் என்ன பட்டன் சொல்ல வச்சுருக்கீங்க? நீங்களும் அதே தானே வச்சுருக்கீங்க. அது இந்த தலைமுறைக்கான தொழில்நுட்பம், அதையே எங்கள் தலையில் திணிக்கிறீங்க. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்து முடிச்சு வேலை கிடச்சி மண்டை உடைச்சி வந்து நின்று தலைமை பணியிலும் இருக்க வேண்டும், தலையில் முடியோடும் இருக்க வேண்டும். அப்போ தான் திருமணம் நடக்கும். இதை விட பெரிய சாதனை என்ன சார் செய்யறது? நாங்க சார் சொன்னாங்க, காற்றாட்டு வெள்ளமாக வருகிறீர்கள், நாங்கள் தடை போட்டு நிறுத்துறோம். வேணான்னு சொல்லல, எங்களை தடை போடுங்க, மடை மாத்திராதீங்க. அவன் பிடிச்ச படிப்பும் படிக்க முடியாம, கிடைச்ச படிப்பையும் படிக்க முடியாம என்ன சார் செய்வேன் அவன்? நீங்க செல்போனை தேய்ச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறீங்க. ஏன் அந்த செல்போனை தேய்ச்சதால உருப்பட்டவனை பார்க்கவே மாட்டீங்க? ஹைதராபாத்ல ஆதித், கைவல்யான்னு 2 இளைஞர்கள், 21 வயசு சார். 2021 ஜெப்டோன்னு ஒரு நிறுவனத்தை தொடங்கினாங்க. இன்னைக்கு நீங்கெல்லாம் வீட்டில் இருந்துகிட்டே கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்குறீங்கல்ல, அந்த நிறுவனம். அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி நீங்க வாங்குற நிறுவனத்தை தொடங்கிய அந்த 2 இளைஞர்கள் 5 வருடத்தில் $5 பில்லியன் உரிமையாளர்களாக இருக்கிறார்கள்னா, இந்த தலைமுறை வணிகத்தில் மட்டும் சிறந்ததா இல்ல, மனிதத்திலும் சிறந்ததா இருக்கிறது. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இப்படி சொல்றாரு, மனித வடிவில் பிறந்தவன் மனிதனாக மாறுவதற்கு கிடைக்கப்பெறுகிற அவகாசம் தான் வாழ்க்கைங்கிறார். எப்படி? மனித வடிவில் பிறந்தவன் மனிதனாக மாறுவதற்கு கிடைத்த அவகாசம் தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எங்களை நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் மட்டும் நாங்கள் வைக்கல, வாழ்க்கையில் வச்சுருக்கிறோம். பல்லாவரம் பக்கத்தில் தொட்டில்னு ஒரு அமைப்பு, நம்புவீங்களா? இன்றைக்கும் சென்னையில் குப்பை தொட்டியில் குழந்தைகள் வீசப்படுறாங்க. போன தலைமுறை என்ன பண்ணீங்க? ஐயோ பாவம், நீங்கள் இந்த தலைமுறை அள்ளி அணைச்சிக்கிறோம் சார். அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் ஒரு ஹோம் வச்சு நடத்துகிறாங்க. அங்கே அவ்வளோ குழந்தைகள் இருக்குது, மாற்றுத்திறனாளி குழந்தைகள். போன தலைமுறை என்ன பண்ணீங்க? தத்தெடுக்கணுமா என்ன ஏதுன்னு யோசிச்சிங்க. யாருக்கு குழந்ை தேவைங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க, யாருக்கு குழந்தைய பராமரிக்க முடியலைங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த குழந்தைய சரியான ஆவணங்களோடு அந்த பெற்றோர்கிட்ட போய் சேர்க்கிற பெரும் பொறுப்பை 20 to 25 வயதுடைய பிள்ளைகள் MSWன்னு மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கை தங்கள் பாடமாக எடுத்து படிக்கிறார்களே, இவங்களை விட பெரிய உதாரணத்துக்கு எங்கே போவீங்க சார்? பிறந்த நாளை கொண்டாடுறீங்க, கல்யாண நாளை கொண்டாடுறீங்க. ஆமாம், எங்கே கொண்டாடுறோம்? யாருக்கெல்லாம் உணவில்லையோ அவர்களோடு சேர்ந்து கொண்டாடுகிறோம். சுயம்பலிங்கம்னு ஒரு கவிஞர் எழுதுறாரு, கையில்லாமல் கால் இல்லாமல் உறுப்பு கோரப்பட்டு மனிதர்கள் இருக்கிறார்கள், வயிறு இல்லாத மனிதர்கள் இருப்பதே இல்லை. வயிறு இல்லாத மனிதர்கள் இருப்பதே இல்லை. இந்த வயிறு இல்லாத மனிதர்களை பற்றி கவலைப்படுகிற இந்த தலைமுறையை பற்றி நீங்கள் குறை சொல்லிகிட்டே இருக்கீங்கல்ல, கொஞ்சம் நீங்கள் சாதிச்சதை எட்டி பாருங்கன்னு கேட்குறேன். எங்கே இந்த கல்யாண மாலைக்காகவே இந்த பாயிண்ட்டை தேடி எடுத்துகிட்டு வந்தேன் மேடம். நீங்களாம் எங்கே கல்யாணம் பண்ணீங்க? உங்கள் ஊரில் இருக்கிற மண்டபத்தில், கோவிலில், அங்கெல்லாம் பண்ணீங்க. February 21 ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கல்யாணம் நடந்துச்சு. எங்கே தெரியுமா? இந்திய குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடந்தது, ராஷ்டிரபதி பவனில். யாருக்கு நடந்துச்சு? அங்கே இருக்கிற CRPF இருக்கிற துணை கமாண்டோவாக இருக்கிற பூனம் குப்தா, அவினேஷ் குமார், இவங்க 2 பேருடைய சின்சியாரிட்டியை பாராட்டி குடியரசுத் தலைவர் இந்த குடியரசு மாளிகையிலே கல்யாணம் பண்ணி வச்சார். இது இல்லை பெருமை. அந்த பூனம் குப்தா அம்மா, அவினேஷ் குமார், அந்த வீட்டில் யார் சமைப்பா, யார் பாத்திரம் கழுவா, யார் எல்லா முடிவுகளும் எடுப்பா? எல்லாவற்றையும் இருவரும் சேர்ந்துதான் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இன்றைய தலைமுறையில். இதைத்தானே பாரதியும் அம்பேத்கரும் பெரியார் எல்லாரும் விரும்புனாங்க. மேடம் சொன்னாங்க, வெங்கடேஷ் பட் ரெசிபியை பார்த்து சமைக்கிறாலும் வேணான்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் வெங்கடேஷ் பட் மாதிரி ரசித்து சமைச்சா நாங்கள் சாப்பிடுவோம், நீங்கள் ரெசிபியை மட்டுமே பார்த்து சமைச்சா நாங்கள் எப்படி சாப்பிடுறது? அது யமதர்மனுக்கு என்னன்னு சொல்கிற மாதிரி தானே வரும். நான் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு விரும்புகிறேன். இந்த சமுதாயம் சில நிர்பந்தங்களை வைத்திருந்தது, அதை இந்த தலைமுறை உடைத்து இருக்கிறது. ஒரு கவிதை ஒன்று படித்தேன், நான் கண்டிப்பாக அதை சொல்ல நினச்சேன். நாடன் சூர்யா எழுதின கவிதை. எந்த ஒரு கண்ணீரும் தான் காய்வதற்குள் துடைத்து விட ஏதோ ஒரு கை வந்துவிடும் என்ற நம்பிக்கையில் தான் வெளியே வருகிறது. ஆண்கள் அழலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை இந்த தலைமுறை கொடுத்துருக்கா இல்லையா? முன்னாடிலாம் இவங்க தான் அழுகணும், பெண்கள் அழுகணும், ஆண் ஆறுதல் படுத்தணும். பெண் பிரச்சனையை புலம்பணும், ஆண் அதுக்கு முடிவெடுக்கணும். இன்னைக்கு இப்படி கிடையாது. சமூகத்தில் சமத்துவம் இருக்கிறது இருக்கட்டும், குடும்பத்தில் சமத்துவத்தை இந்த தலைமுறை கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறது. அதை பற்றி நீங்கள் சாதனைன்னு பேச மாட்டீங்க. ஒரு சின்ன உதாரணம், பிக் பாஸ் நிகழ்ச்சியில் எனக்கு கிடைச்ச 2 மகிழ்ச்சியான தருணத்தை உங்களுக்கு பகிர்ந்துக்கன்னு நினைக்கிறேன். அதில் 12வது வாரம் ஃப்ரீ டாஸ்க்னு ஒன்று வைப்பாங்க. நாங்கள் ஒரு 75 நாள் யாரையும் பார்க்காம கொள்ளாமல் இருப்போம். வீட்டிலேருந்து பெரியவங்களாம் வருவாங்க, அப்பா அம்மாலாம் வருவாங்க, நாங்கள் பூரா அழுதுட்டு கிடப்போம். அப்போ எங்கள் அம்மா ஒன்று சொன்னாங்க, தம்பி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா இந்த வீட்டில் நான் கிடக்கிறதாம்மா. இல்லைப்பா, நம்ம ஊர் சந்தையில் காய்கறி வாங்க போனால் எல்லோரும் ஓடி வந்து நீங்கள் முத்துக்குமாரி அம்மா தானே அப்படின்னு என் கூட செல்ஃபி எடுத்துக்கிறாங்கப்பா. இதோட மகிழ்ச்சி எனக்கு என்ன சார்? எங்கள் அம்மா அந்த இறுதி நாள் மேடையில் நான் வெற்றி பெற்றதுக்கப்புறம் மைக்கை பிடிச்சி சொன்னாங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன் அவங்க பையன் ஜெயிச்சதுக்கா? இல்லை, கலைத்துறைக்கு பிள்ளைகள் போனால் வாழ்க்கையில் ஜெயிப்பாங்களா மாட்டாங்கங்கிற கலவை என் கிராமத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. என் பையன் இன்னைக்கு அதை உடைச்சிட்டா, எல்லாரும் நம்பி உங்கள் பிள்ளைகளை விருப்பப்பட்ட துறைக்கு அனுப்புங்கன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க சார். இந்த தலைமுறை அந்த நம்பிக்கையை கொண்டு போய் சேர்த்து இருக்கிறோம். என்னுடைய சக போட்டியாளர் சொன்னாங்க, அந்த நிகழ்வுக்கு காரில் வரும்போது அந்த ஓட்டுநர் சொன்னாரா, உண்மையில் நடந்தது, நான் பொய்யலான்னு சொல்லலை, இது பெருமைக்காக சொல்ல, நடந்தது சொல்ல. அந்த ஓட்டுநர் சொன்னாரா, என் பையனை நான் தமிழ் படிக்க வைக்க போகிறேன், தமிழ் படித்தா முத்துக்குமரன் மாதிரி நல்லா பேசலாம் போல் இருக்குன்னு அவர் சொன்னாராம். அதை என்னோட சக போட்டியாளர் சொன்னாங்க. இந்த தலைமுறை தான் எதை எடுத்தாலும் அதை ஒரு முன்னுதாரணமாக காட்டுகிற ஒன்றாக உயர்ந்திருக்கிறது. உங்கள் டிராகன் ஒரு படம் வந்துருக்கு சார். அந்த படத்துடைய முதல் பாதியில் இப்படி ஒரு வசனம் வருது. கதாநாயகியும் இன்னொருத்தரும் இயக்குனரே ஒரு கதாபாத்திரத்தில் சொல்கிறார், ஒரு தப்பு பண்ணால் வாழ்க்கை மாறும்னா அந்த தப்பை பண்ணுறது தப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. 2வது பாதியில் அதே கதாநாயகி சொல்கிறா, ஒரு தப்பு பண்ணால் வாழ்க்கை மாறியும் நம்ம நினைக்கிறோம், ஆனால் அந்த தப்பு வாழ்க்கை முழுவதும் நம்மளை யோசிக்க வச்சுட்டே இருக்கும். அதை திருத்திக்கிற வாய்ப்பு கிடைச்சா அதை திருத்துறதா ரொம்ப முக்கியம்னு இந்த காலத்திலும் திரைப்படங்கள் இந்த தலைமுறையால் அறத்தைத்தான் போதித்து கொண்டு இருக்கிறது. அதை நீங்கள் ஒருபோதும் மறந்துடாதீங்க. இந்த தலைமுறை சவால் நிறைந்த தலைமுறை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த சமூகத்தால் வருகிற சவால்களை எல்லாம் சந்தித்து அவற்றை வென்று சாதிக்கிற தலைமுறைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முத்துக்குமரன் தன்னையே ஒரு உதாரணமாக வைத்துக்கொண்டு சொன்ன சில கருத்துக்கள் ரொம்ப ஆழமான கருத்துக்கள். அதில் ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியை தந்தது,
தமிழ் படித்தால் என்ன கிடைக்கும் என்ற கேள்வி இருக்கிற சில பகுதிகளில் முத்துக்குமரன் மாதிரியான நல்ல தமிழ் பேச்சாளர்களுக்கு ஊடகத்துறையில் பெரிய எதிர்காலம் இருக்கிறது என்ற நம்பிக்கையை அவரினுடைய வெற்றி கொடுத்திருக்கிறது என்று அவர் சொன்னார். இந்த வெற்றியை தக்க வைத்து கொள்ளுவதில் இருக்கிற சவால்களை அவர் இனிமேல் சந்திப்பார். இது ஒரு அச்சுறுத்தல் அல்ல, ஒரு ஆசீர்வாதம் இது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரியாக வாழ்க்கை மாறுகிற போது அப்போதும் உங்களுக்கு வழிகாட்டுவதற்கான பெரியவர்கள் எப்போதும் தயாராக இருப்பார்கள் என்று சொல்லுவதற்காக கவிதா ஜவஹர் அவர்களை அழைக்கின்றோம். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் கல்யாண மாலை தமிழ் புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றம். எங்கள் பேச்சுலக தேவதை பட்டிமன்ற உலகின் புரட்சி தலைவி நடுவர் அவர்களே, நல்லா தானே போயிட்டு இருக்குமா? 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, எங்களுடைய வழிகாட்டி அண்ணன் ராஜா அவர்களே, எங்கள் அன்பிற்கினிய மோகன் ஐயா அவர்களே, கல்யாண மாலையின் ராஜமாதா எங்கள் மீரா மேடம் அவர்களே, அதுவே சாசனம், அதுவே கட்டளை, அதற்கும் கைத்தட்டி கொண்டிருக்கிற நாகராஜன் சார் அவர்களே, இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற கோவை மண்ணின் மைந்தர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அருமையாக பேசினார். நீங்கள் சேர்த்து விட்ட பள்ளிக்கூடத்தில் சேர்ந்ததால் தான் நாங்கள் இந்த பாடுபடுகிறோம் அப்படின்னார். பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் நாங்கள் சேர்த்து விட்டோம். எல்கேஜி பிள்ளைகிட்ட போய் கேட்க முடியாது, நீ இந்த பள்ளிக்கூடத்தில் போறியா அந்த பள்ளிக்கூடத்தில் போறியான்னு. காலேஜ் நீ தானே தேர்ந்தெடுத்த. இந்த காலேஜில் தான் படிப்பேன், இந்த கோர்ஸில் தான் படிப்பேன். 2 வருஷத்தில் 16 அரியர். ஏன்? செட் ஆகலை. அப்புறம் ஆர்ட்ஸ் காலேஜ் வர்றாரு, 3 வருஷம் படிக்கிறார், 7 அரியர். பிடிச்சது தானே படித்த, இல்லை செட் ஆகலை. ஒரு வேலைக்கு போகிறார், 4 மாதம்தான், 2.25 லட்சம் ரூபாய் பைக் வாங்கிட்டு வேலைக்கு போகிறார். 4 மாதத்தில் வீட்டுக்கு வந்துடுறார். என்னப்பா ஆச்சு? செட் ஆகலை. காதலிச்ச பொண்ணை தான் கல்யாணம் முடிப்பேங்கிறார், காதலிச்ச பையனை தான் கல்யாணம் முடிப்பேங்குது. கல்யாணம் முடிச்சு வச்சிடுறோம் தொலையுதுன்னு, 6 மாதத்தில் டைவர்ஸ். என்னம்மா ஆச்சு? செட் ஆகலை. அந்த காலத்துல எல்லாம் எங்கள் அப்பா ஓங்கி ஒரு அரைஞ்சாருன்னா எங்களுக்கு எல்லாம் செட் ஆயிரும். அதுலேயும் ஆகலைன்னு வைங்களேன், எங்கள் அம்மா ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாங்கன்னா எல்லாம் செட் ஆயிரும். உங்களுக்கு இவ்வளவு சுதந்திரம் கொடுத்து இவ்வளவு உரிமை கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதனால தான் செட் ஆகலை. சென்னையில் குப்பை தொட்டியில் பிள்ளைகள் வீசி எறியப்படுகின்றன, நாங்கள் ஓடி போய் காப்பாற்றுக்கிறோம். யாரையா வீசி எறிஞ்சா? வீசி எறிஞ்சதே நீங்கள் தானே. வானத்துல இருந்து சித்திர ஊத்தனையா தூக்கி எறிஞ்சா, இந்த நீ ஒன்று வச்சுக்கோ, நீ ஒன்று வச்சுக்கோ, நீ மொத்தமாக வச்சுக்கோன்னு. குடும்ப உறவில் நம்பிக்கை இல்லாத இந்த லிவிங் டுகெதர்னு வாழ்றீங்க இல்லையா, அந்த பிள்ளைகளால் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகள் தான் வீசி எறியப்படுகின்றன. அதை மறந்துடாதீங்க முத்துக்குமரன். நீங்கள் காப்பாற்ற வேண்டாம், எந்த தப்பும் பண்ணாமல் இருந்தாலே போதும். பிக் பாஸில் முத்துக்குமரன் ஜெயித்து விட்டார், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம பேச்சுலகில் ஒரு தம்பி இவ்வளவு பெரிய உயரத்தை அடைந்திருக்கிறார் என்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் இன்னைக்கு நீங்க பேப்பர் எடுத்து பாருங்க, ஒவ்வொரு நாளும் சிறார் சிறையில் எத்தனை இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையவே அந்த சிறைக்குள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களை நினைத்து நாங்கள் வருத்தப்படுகிறோம். அதையும் நீங்க கொஞ்சம் எட்டி பாருங்க தம்பி. சமீதா ரொம்ப நல்லா பேசினாங்க. சென்சி அவங்க தலைமுறை. நாங்கள் 3 பேரும் உங்களை எதிர்த்து பேச வந்திருக்கிறோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, உங்களுக்கு எதிராக நின்று பேசுறதுக்கே பயப்படுற உங்கள் பெற்றோரின் சார்பாக பேச வந்திருக்கிறோங்கிறதா உண்மை. இன்னைக்கு பெற்றவங்க பிள்ளைகள்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்மளுடைய நிலைமையை. பெற்றோருக்கு பயந்த கடைசி தலைமுறையும் நம்ம தான், பிள்ளைகளுக்கு பயப்படுற முதல் தலைமுறையும் நம்ம தான். இது ஆட்டோ பின்னாலேயே எழுதி வைக்கணுமா? இதை என்னங்க 60 வயசு நம்ம அப்பா 80 வயசு தாத்தா கிட்ட இன்னைக்கு கை கட்டி பேசுவதை நம்ம பார்த்தது இல்லையா? சொல்லுமா, முதல்ல அதை சொல்லு. அவர் சொல்லுவார், இவர் ஒரு பெரிய ஆஃபீஸராக இருப்பார், உனக்குலாம் அறிவே கிடையாதுடா அப்படிம்பார். ஆமாப்பா மன்னிச்சுக்கோங்க பண்ணிட்டு போவார் இவர். ஆனால் 4 வயசு பிள்ளைகிட்ட நீங்கள் எதிர்த்து பேச முடியுதா? அது சொல்லுது, உனக்கு ஒன்றும் தெரியாது, வாயை முடிக்கிட்டு கம்முன்னு உட்காரு. 4 வயசு பிள்ளைக்கு தெரிஞ்சது நம்மளுக்கு தெரியலையா? என்ன வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள்? அது புள்ள சொல்லுது, நீங்கள் திண்ணையிலும் டீ கடையிலும் பேசினீர்கள், நாங்கள் ஒன்றும் அப்படி பேச மாட்டோம். நாங்கள் திண்ணையிலையும் டீ கடையிலையும் உட்காந்து பேசினாலும் மனுஷங்களை மூஞ்சுக்கு மூஞ்சி பார்த்து பேசணுமா? பெரியவங்களுடைய அறிவுரை என்னென்னா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களுடைய அனுபவத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் எந்நேரமும் மொபைலில் உட்காந்து 4 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, 4 பேரும் வேறு 4 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் அப்படி இல்லையே, மனிதர்களை நேரடியாக சந்தித்தோம். 17 லட்சம் ரூபாய் ஒரு பிள்ளை 17 வயசில் சம்பாதிச்சிருச்சான். 17 வயசில் பல லட்சங்கள் சம்பாதிப்பது சாதனை இல்லை, நல்ல பண்புகளை சம்பாதிப்பது தான் உண்மையான சாதனை என்பதுதான் எங்களுடைய கருத்து.
அதுக்கடுத்து வந்துச்சு இந்த பிள்ளை ஹேமவர்த்தினி. எங்கேருந்து மேடம் இந்த பிள்ளையை கண்டுபிடிச்சிங்க? என்ன பேச்சு, எங்களையெல்லாம் பார்த்து சொல்லுது. உங்களை மாதிரி நாங்கள் வெந்ததை தின்று விதி வந்தால் போகிறவர்கள் இல்லை. இன்னும் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியதானே பிட்டு பிட்டா? இவங்க யாருக்கும் அல்லக்கையாக இருக்க மாட்டார்கள். ஆமாம், நீங்கள் ஏன் அல்லக்கையாக இருக்கீங்க? நாங்கள் தானே உங்களுக்கு அல்லக்கையாக இருக்கோம். இவங்களுக்கு பேக் எடுத்து வச்சு, செருப்பு எடுத்து வச்சு, ஷூ தேடி கொடுத்து, இவங்க சாப்பிட்ற தட்டை நாம கழுவி கொடுத்து, நீங்கள் சாப்பிட்லன்னா ஊட்டி விட்டு, வீட்டு சாப்பாடு பிடிக்கலன்னா ஹோட்டலில் வாங்கி வீட்டிலேயே உட்காந்து சாப்பிட்டு எங்களை அவமானப்படுத்துவீங்க. அம்பட்டையும் கட்டிட்டு ஈன்னு சிரிச்ச மணியே இருக்கிறோம்ல, நாங்கள் தான் அல்லக்கை. ஸ்கூலில் கூப்பிட்டு விட்டா போய் நின்று அங்கே அவங்க கிட்ட அவமானப்பட்டு, அந்த அம்மா என்னமோ எல்கேஜி டீச்சராக இருந்துக்கிட்டு நம்மளை ஏதோ பிஹெச்டி படித்த மாதிரி அந்த கேள்வி கேட்குது. நீங்கள் சொல்லுகிற 4 பேரை எங்களுக்கு தெரியவே தெரியாது. மொபைல்லேருந்து நிமிந்து பாருமா, அப்போ தான் தெரியும். மொபைல்லேருந்து நிமிந்து பார்த்தா தான் 4 பேர் இருக்காங்களா, 40 பேர் இருக்காங்களா, 400 பேர் இருக்காங்களான்னு தெரியும். கிரியேட்டிவ் திங்கிங் எங்களுக்கு இருக்கிறது. ஆமாம், எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நாங்கள் மண்ணாங்கட்டி. இவங்க தான் கிரியேட்டிவ் திங்கிங் இருக்குதா. நீங்கள் படிக்கிற உங்களுடைய மைக்ரோசாஃப்ட்லேருந்து, கூகுள்லேருந்து, ஃபேஸ்புக்லேருந்து எல்லாமே உங்களுக்கு முந்தின தலைமுறை கண்டுபிடித்த கிரியேட்டிவ் திங்கிங் தான். நீங்கள் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க? இதில் வேறு இந்த பிள்ளை வாசிக்குது, நல்ல பிள்ளைங்க. ஜெயமோகன் எங்களை பற்றி என்னவெல்லாம் சொன்னார் தெரியுமா? மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்துட்டு வச்சு செஞ்சார் பாருங்க உங்களை. ஒரு இடத்துக்கு சுற்றுலா போனால் என்ன செய்யணும்னு எழுதி போட்டிருக்கு, என்ன செய்யக்கூடாதுன்னு எழுதி போட்டிருக்குங்கிறத கூட படிக்காத ஒரு தலைமுறை. இந்த தலைமுறை குடிகார கூத்தாடி தலைமுறைன்னு நான் சொல்லவில்லை, ஜெயமோகன் சொல்லி இருக்கிறார். அதுக்கு அவரை பதிலுக்கு வச்சு செஞ்சாங்க. யார் யாரெல்லாம் அவங்கள மிரட்டுறாங்க? நாங்கள் வேணால் பாஸ்வேர்டு கொடுப்போம், ஓடிபி கொடுப்போம், கேட்டால் மொபைலை கொடுத்து ஏமாறுவோம். ஆனால் நீங்கள் எப்படியெல்லாம் வீடியோ கொடுக்குறீங்க, எப்படியெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி யார்கிட்ட எல்லாம் மாட்டி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு சைபர் கிரைமில் இருக்கிற அத்தனை கேஸும் இளம் தலைமுறைக்கான ஒரு கேஸ் தாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் ஏமாந்துட்டோங்கிறீங்களே, ஏமாத்துனது பூரா நீங்கள் தானே. இந்த தலைமுறைக்கு 2 கஷ்டம்தான் மேடம். ஒன்று ஆசைப்பட்டது கிடைக்கலங்கிற கஷ்டம், இன்னொன்று ஆசைப்பட்டது கிடைச்சதுனால வர்ற கஷ்டம். இந்த 2ஐயுமே இவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த பிப்ரவரி 2ஆம் தேதி ஜீவான்னு ஒரு பையன் மெட்ராஸில் 3 லட்ச ரூபா பைக் கேட்குறான் அப்பாட்ட. அவர் வாங்கி கொடுக்க முடியல, வசதி இல்லை, மிரட்டுறான், வாங்கி தரல. இவரை எப்படியாவது பயமுறுத்தி வாங்கிடணும்னு பெட்ரோலை மேலே ஊற்றிக்கிட்டான். வீட்டுக்கு வெளியில் வந்து நின்று குளிர் காயறதுக்காக ஒருத்தர் தீ எரிஞ்சிருக்கிறாரு, அது காற்றுல மேலே வந்து பிடிச்சி எரிஞ்சு போயிட்டான். இது ஆசைப்பட்டது கிடைக்காதது. இன்னொரு பையன் யூடியூப்பில் ஒரு பெரிய பிரபலம், அவர் பைக்கில் ஸ்பீடாக போய் வீடியோ வச்சு ஸ்பீடாக போய் ஹெல்மெட்டு போடாமல் பாலத்தில் அடிபட்டு அப்படியே இறந்து போகிறார். அப்படியே வீடியோவில் வருது. ஆசைப்பட்டது கிடைச்சாலும் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, ஆசைப்பட்டது கிடைக்காட்டாலும் கஷ்டப்படுறீங்க. அதையும் தாண்டி எங்கள் இதயங்களை நீங்கள் கஷ்டப்படுத்துகிறீர்கள். இவங்க சொன்னாங்க, இவங்களுக்காக நீங்கள் வந்து மார்க் போடாதீங்க, இவங்களை ஜெயிக்க வைக்காதீங்கன்னு. எங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை மேடம். நீங்கள் எங்கள் அன்னைக்கு நீங்கள் தீர்ப்பே சொல்ல வேணாம். நாங்கள் இந்த பட்டிமன்றத்தில் தோற்றாலும் பரவாயில்லை, நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் 3 பேரும் பேசிகிட்டு இருக்கிறோம். தயவுசெய்து அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க மேடம். அன்னைக்கு ஒரு நாள் கோயிலுக்கு போயிருந்தேன். ஒரு 8 வயசு பையன், இந்த கோயிலில் பெரிய மணி மாட்டியிருப்பாங்கள்ல, அவங்க அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறான், இவ்வளோ உயரத்தில் பெல் பட்டன் இருந்தால் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு கேட்குறான். எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்கீங்க அடுத்த தலைமுறை? அந்த காலத்தில் 10-15 பிள்ளைங்க பெற்றவங்களாம் சந்தோஷமாக இருந்தாங்க. இன்றைக்கி 1-2 பிள்ளைங்க பெற்றுட்டு நாங்கள் படுற பாடு இருக்கு. ஐயோ, ஆம்பளை பிள்ளைகளை பொம்பளை பிள்ளைகளை நம்பி அனுப்ப முடியல, பொம்பளை பிள்ளைங்களை ஆம்பளை பிள்ளைங்களை நம்பி அனுப்ப முடியல, ஆம்பளை பிள்ளைங்களையே ஆம்பளை பிள்ளைங்களை நம்பி அனுப்ப முடியல, பொம்பளை பிள்ளைங்களை நம்பி அனுப்ப முடியல. மொத்தத்தில் இந்த சமூகமாகவே இல்லை, எல்லாமே கேள்விக்குறியாக்கி வச்சுருக்குறாங்க. எதுவுமே நம்மளால் பேசவே முடியலை. நடுவர்களே, ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம காலத்தில் வரதட்சணையாக யாராவது நகை கேட்டாங்கன்னா நம்ம அப்பாவால் செய்ய முடியலன்னா என்ன சொல்லுவோம்? அப்பா இப்படிப்பட்ட மாப்பிள்ளை எனக்கு வேணாம்ப்பா, இந்த கல்யாணமே எனக்கு வேணாம்ப்பா. இன்றைக்கி பிள்ளைகிட்ட கேட்குறாங்க, உனக்கு என்னம்மா செய்யணும்? உங்கள் அப்பா 100 பவுன் நகை போடணும். உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாரு? தச்சு வேலை பார்க்குறாரு. தச்சு வேலை பார்க்குறவர் எப்படி 100 பவுன் நகை போடுவார்? கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல், இதயத்தில் கருணையே இல்லாமல் என்னைய பெத்தார்ல அவர் செய்யணும்னு ஒரு பிள்ளை பேட்டி கொடுக்குது. எவ்வளோ தைரியம் இது உங்களுக்கு தந்தது? வீட்டில் ஒரு பெரியவர், ஒரு பெரியப்பாவோ சித்தப்பாவோ டெப்டி கலெக்டராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர் வருவார். அவர் ஒரு 4 நல்ல விஷயம், நல்ல அறிவுரை சொல்வார். அங்கிட்டு போய் சொல்கிறான், ஃபன்னி கைஸ், இப்படிலாம் பேசினா நம்ம திருந்திருவோமா? அன்னைக்கெல்லாம் அறிவாளிகள் நம்ம முன்னாடி நின்னா நம்ம கூசுவோம் இல்லையா? ஐயோ, இவங்க அளவுக்கு நமக்கு அறிவு இல்லை, அப்போ அமைதியாவது இருக்கணும்னு. இவங்க நக்கல் பண்ணுறாங்க. போன தலைமுறையுடைய நல்ல பண்புகளை பூரா தூக்கி எறிந்துவிட்டு மோசமான பண்புகளை எடுத்துக்கொள்ளுகிற இவர்களை எப்படி சாதனை தலைமுறை என்று நாம் நம்ப முடியும்? இதான் என்னுடைய கேள்வி. அம்மா, நீங்கள் பெல் அடித்ததுனால போன வாரம் நான் பார்த்த சம்பவத்தோடு நான் முடிச்சிடுறேன். நான் ரொம்ப நேரமாக பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஐயோ, எனக்கு கேட்கலங்க. நான் அந்த காலத்து தலைமுறை, ஆட்டு மந்தைக்கு எப்படிங்க கேட்கும்?
ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா இது. அடுத்த பட்டிமன்றத்தில் இதே டெக்னிக்கை நானும் பயன்படுத்துவேன் என்பதை பணிவன்போடு சொல்லிக் கொள்கிறேன். இவங்க ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே கொண்டாடுறாங்க. என்னைக்காவது அப்பாவுடைய கையை பிடிச்சிட்டு, அப்பா எங்களுக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறீங்க, நாளைக்கு நான் நல்லா படித்து உங்களை காப்பாற்றுவேன்னு ஒரு வார்த்தை என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? மதர்ஸ் டே கொண்டாடுறீங்க, செல்ஃபி எடுத்து அன்றைக்கி ஒரு நாளோட மதரை ஒழிச்சு விட்றாங்க. என்னைக்காவது அம்மா கையை பிடிச்சிட்டு, அம்மா இந்த கை எங்களுக்காக எவ்வளோ வேலை செஞ்சுருக்குமா, நான் உனக்காக இருப்பேம்மா, நீ கவலைப்படாதம்மா, எத்தனை எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும், எனக்கு நீதாம்மா முக்கியம்னு என்னைக்காவது உங்களுடைய அன்பை பெற்றவர்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர்களா? போன வாரங்க ஒரு பெரிய காலேஜ், அங்கே கான்வெகேஷன் போயிருந்தோம் மேடம். பட்டமளிப்பு விழா, பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து பட்டம்லாம் கொடுத்து எல்லாம் அவங்களாம் வெளியே போயிட்டாங்க. போன உடனே இந்த மாணவர்கள் இறங்கி ஒரு 10 பேர் கையில் பட்டம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, தூக்கி தூக்கி எறிஞ்சாங்க மேடம். கண்ணால் கண்டது. இவன் அவன்கிட்ட தூக்கி எறிகிறான், அவன் இவன்கிட்ட தூக்கி எறிகிறான், இவன் அவன்கிட்ட தூக்கி எறிகிறான். நாங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் அதிர்ந்து போய் நிற்கிறோம். எங்கள் பக்கத்தில் இன்னும் ஒரு அப்பா அந்த முன்னாடி இருக்கிற சேர் அப்படி இறுக்கி பிடிச்சிட்டு அழுதுட்டார். ஏன்னா அதில் வேகமாக தூக்கி தூக்கி எரிஞ்சவன் அவருடைய மகன். அவன் ஒய்ஃப்ட்ட சொல்கிறாரு, இவன் தானடி இந்த படிப்பு படிக்கணும்னு சொன்னான், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி ஒவ்வொரு காசாக சேர்த்து இவனுக்கு நான் தானே ஃபீஸ் கட்டினேன், இது இவ்வளவு தூக்கி எறிகிறதுக்காகவா நான் இவ்வளோ பாடுபட்டேன், அவனுக்கு பிடிச்சது தானே நான் செஞ்சேன், பெத்த வயிறு கலங்குதடி, இவனுக்கு பிடிச்சதையெல்லாம் நான் செஞ்சேனே, என் அன்பை கூட புரிஞ்சுக்காம இப்படி வீசி எறிகிற பிள்ளை நாளைக்கு நம்முடைய அன்பையும் தூக்கி எறியாது என்பது என்ன நிச்சயம் என்று அந்த இடத்துல அவர் கலங்கினார். நீங்கள் எதையுமே சாதிக்க வேண்டாம்ப்பா, பெத்த தாய் தகப்பனுக்கும் உணர்வு இருக்கிறது, உங்கள் மேல் அக்கறை இருக்கிறது, அதையும் தாண்டி உங்கள் மேல் உயிரையே வைத்திருக்கிறார்கள். அந்த நேசத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், அதை தாண்டி நீங்கள் எதையும் சாதிக்க வேண்டாம் என்று சொல்லி இவர்களை சமாளிப்பதே எங்களுக்கு பெரிய சாதனையாக எங்களுக்கு மாறி இருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 10 வருடங்களுக்கு மேலாக கவிதா ஜவஹரினுடைய பேச்சை நான் கேட்டு வருகிறேன். இன்றைக்கு போல கண் கலங்கி அவர் பேசியதை நான் கேட்டதே இல்லை. இது ஏதோ அடிவயிற்றிலிருந்து வருகின்ற ஒரு சமூக கோபம். இது தனி மனிதர்களை பற்றி, தனி இளைஞர்களை பற்றியது அல்ல. அதற்கு பின்னே இருந்த அவருடைய தாய்மை உள்ளத்தை நான் மனமாற பாராட்டுகின்றேன். நீங்கள் வேற எதுவும் செய்ய வேணாம், அப்பா அம்மாக்களை ஏன் இவ்வளவு அவமரியாதை செய்கிறீர்கள் என்ற கேள்வியோடு அவர் கேட்டு முடித்திருக்கிறார். அரங்கத்தில் பல பேரினுடைய கண்கள் கலங்குவதை இங்கிருந்து என்னால் பார்க்க முடிகிறது. கவிதா சிறப்பாக செய்திருக்கிறார், அவருக்கு வாழ்த்துக்கள். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் கல்யாண மாலை தமிழ் புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றம். உண்மையிலேயே இன்றைக்கு பேசின இந்த 6 பேரினுடைய பேச்சையுமே நான் மனமாற பாராட்டுகின்றேன். அதைவிட இந்த அரங்கத்தை நான் மனமாற பாராட்டுகின்றேன். உங்களுக்கு எந்த விதமான உணர்வுகளுமே இல்லாமல் இளைஞர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே ஒரு சம்பவத்தை சொல்லட்டா. போன வருஷம் மே மாதம் இந்த +2 முடிச்சுட்டு கல்லூரியில் சேர போகிற இளைஞர்களுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக 3 இடங்களில் பேச சொல்லி ஒரு தனியார் நிறுவனம் என்னை கேட்டிருந்தாங்க. 2 இடத்துல பேசிட்டேன். 3வது நிகழ்ச்சிக்கு நான் ஒன்றும் தயாரிச்சுட்டு போகல, ஏன்னா 2 நிகழ்ச்சி பேசிட்டு வந்தேனே, நம்ம 3வது நிகழ்ச்சி சமாளிக்கலாம் போகிற. அது சிறு அரங்கம், மொத்தமே ஒரு 40 பேர் தான் இருந்தாங்க. நான் கேட்டேன், என்னங்க நேற்றுக்கெல்லாம் 500-600 பேர் இருந்தாங்க, இன்றைக்கி சொன்னாங்க இந்த மாணவர்கள் அவங்களினுடைய பள்ளி பருவத்தில் சில பேர் கூர்நோக்கு இல்லங்களில் இருந்துட்டு அதை முடிச்சுட்டு வெளியில் வந்த பிறகு அவங்களுக்குன்னு சில பயிற்சி பட்டறைகள் நேர நீ +2 எழுதலாம்ப்பான்னு சொல்லி ட்ரைனிங் கொடுத்து அதிலிருந்து வந்த மாணவர்கள். அதனால தான் நேற்றுக்கு நீங்கள் பார்த்த மாதிரி 500 பேர் 1000 பேர் இங்கே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி குழந்தைகள்கிட்ட என்ன பேசுவது? நம்ம அதுக்காக கொஞ்சம் யோசிச்சுட்டு வந்திருக்கலாம். பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தார், ஒரு 20 அந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுது அவரை பார்த்தா. நான் நினச்சேன் ஆசிரியர்னு நினச்சி டீச்சராக இருக்கீங்களா? இல்லைங்க, நான் +2 எழுதியிருக்கேன்னு அவர் சொன்னார். ஓ ஸ்டூடெண்ட்டா, சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன் உங்களை. ஏடா தம்பி என்ன மார்க் வாங்கியிருக்கேன்? இப்போ தானே +2 எழுதியிருக்கேன். ஒரு மார்க் சொன்னார், ரொம்ப பிரமாதமான மார்க் இல்லை, ஓரளவான மார்க். அது நல்லா தானே வாங்கியிருக்கீங்க, என்ன ஒரு டென்ஷனாக உட்காந்துருக்கீங்க, தனியாக வேறு உட்காந்துருக்கீங்க, உங்கள் வயசு பிள்ளைங்களாம் ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்துக்கிட்டு அப்படி தான் இப்போ தனியாக உட்காந்துருக்கீங்க. எனக்கு காலேஜில் சீட்டு கிடைக்கணும் மேடம். இதே நான் செய்கிற மாதிரி அவர் செஞ்சார். எனக்கு காலேஜில் சீட் கிடைக்கணும் மேடம், எனக்கு கிடைக்குமா என் மார்க்குக்கு?
அதனால் கிடைக்குங்க. இவங்க எவ்வளோ பேர் உதவி செய்கிறவங்க இருக்காங்க. உங்கள் மார்க்குமே நல்ல மார்க்கு தான் கிடைமா. எப்படியா காலேஜுக்கு போயிட்டு பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க, அது எனக்கு கிடைக்கணும். என்ன சம்பளம் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பிளேஸ்மெண்ட் எனக்கு கிடைக்கணும். நான் சொன்னேன், இந்த பாரு தம்பி, எல்லா பசங்களுக்குமே இந்த டென்ஷன் தான். நீங்கள் என்ன கூடுதலாக ரொம்ப டென்ஸ்டாக இருக்கீங்க. ரிலாக்ஸ், கிடைக்கும் கட்டாயமாக. என்ன நான் அதுக்கு தானே போயிருக்கேன், மோட்டிவேட் பண்ண தானே போயிருக்கேன். திரும்ப சொன்னேன், நான் ஒரு வேலைக்குன்னு போய் சம்பளம்னு வாங்கினாதான் எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு திரும்பி போக முடியும் மேடம். எனக்கு அப்போ புரியல, ஏங்க இப்போ அவங்க எங்கே இருக்காங்க? நான் 7ஆம் கிளாஸ் படிக்கிற போது ஒரு தகராறு கிராமத்தில், கோவத்தில் அங்கே ஓரத்தில் அறிவாளருக்கு எடுத்து ஒரே வெட்டு, அவர் செத்துட்டார் மேடம். நான் இந்த பள்ளியில் போய் இருந்துட்டு எனக்கான அந்த இதை முடிச்சுட்டு நான் வெளியில் வந்தேன். அந்த இடைப்பட்ட நாளில் என்ன ஆச்சுன்னா, கிராமத்துலேருந்து எங்கள் அப்பா அம்மாவை வெளியேற்றிட்டாங்க. அவர் கடை வச்சுருக்காரு எங்கள் அப்பா, அந்த கடைக்கு அவர் உள்ளே போக முடியாதபடி அவரை வெளியேற்றிட்டாங்க. எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு போக முடியாமல் சென்னைக்கு வந்து, அவங்களுக்கு பழக்கமே இல்லை எங்கள் சென்னையெல்லாம். எங்கள் அப்பா ஒரு பில்டிங்கில் வாட்ச்மேனாக இருக்கார், எங்கள் அம்மா அங்கே வீட்டில் வந்து பாத்திரம் தேய்க்கிற வேலை செய்கிறாங்க. எனக்குன்னு ஒரு படிப்பு படித்து நான் ஒரு வேலைக்கு போய் சம்பளம்னு ஒன்று வாங்கின பிறகு அவங்க 2 பேரும் எங்கள் ஊருக்கு திரும்பி கூட்டிகிட்டு போய் எங்கள் வீட்டில் அவங்கள இருக்க வைக்கணும் மேடம். வேலை கிடைக்குமா மேடம்? அவரும் இளைஞர் தாங்க. எனக்கு இன்னும் அவர் பெரிய சாதனையாளர் என்று எனக்கு தோணும். அப்படிலாம் அவங்க அப்பா அம்மாவை எல்லாரையும் தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி இல்லை, தவறுகள் செய்கிறார்கள். ஆனால் இளமை பருவத்திலே இருந்த யார் தவறு செய்யவில்லை? ஒரு முதியவர் கவிதை எழுதுகிறார் சங்க பாடல்ல. அந்த முதியவர் சொல்றாரு, ஒரு சின்ன பையன் என்ன பண்ணானா, சரசர சரசரன்னு மரத்து மேலே ஏறினானா. மரத்தினுடைய உச்சாணி கொம்புக்கு போய் அங்கே ஒரு கிளை அப்படியே டேஞ்சரஸாக தொங்கிட்டு இருக்கு. அந்த கிளையில் போயிட்டு அங்கேருந்து அந்த ஆற்றுக்கு டைவ் அடிச்சானான். இதை பார்த்த உடனே நம்ம சொல்கிறோம், பொறுப்பு இல்லாத இதெல்லாம் ஒரு பிள்ளையா அப்படி சொல்கிறது? ஜென்ஸியை பார்த்து இல்லை, இது சங்க பாடலில் இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்பு இளைஞர்கள் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். எந்த தலைமுறையிலாவது நாம் இந்த தலைமுறை இளைஞர்கள் மிக நல்லவர்கள்னு சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறீங்க? நம்மளை பற்றி நம்ம அப்பா அம்மா என்ன ரொம்ப கொண்டாடிட்டாங்களோ? உருப்பிடவே மாட்டான்னு எல்லா வீட்லேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தானே நம்ம உருப்பிட்டுருக்கோம். சரி, எப்போவுமே வெயில் காலம் வந்தோன்னு நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த வருஷம் மாதிரி வெயில் இது மட்டும் அடித்ததே இல்லைம்போ சொல்லுவோமா இல்லையா? சாக்ரட்டிஸ் சொல்லியிருக்காருங்க, இந்த இளைய தலைமுறை மிக மிக மோசமாக நடந்து கொள்கிறதுன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. எல்லா காலங்களிலும் அடுத்த தலைமுறையை பார்க்கிற பார்வை என்பது அவர்கள் பொறுப்பற்றவர்கள் என்றுதான் பொதுவாக நாம் காலந்தோறும் சொல்லி கொண்டு வந்திருக்கின்றோம். இளைஞர்களினுடைய சாதனை என்று எடுத்து பார்த்தால், சமுதாயத்தின் மீது அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்று 3 பேரும் சொன்னதை இந்த மன்றம் புறக்கணிப்பதற்கு இல்லை. நம்முடைய இளமை காலத்தில் சமூகத்துக்கு என்று போனவர்கள் இருந்தார்கள், எண்ணிக்கை குறைவு. ஆனால் இன்றைய இளைஞர்கள் எல்லாருமே சமூகத்திலே என்ன நடக்கிறது என்ற கூர்ந்த அறிவோடு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். சில பேர் பயங்கரமாக எக்ஸல் பண்ணாங்க. சார் எப்படி சார் செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு இருக்காங்க? எப்படி இருக்காங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட? வைஷாலி ரமேஷ் பாபு யாருன்னு தெரியுதா? பிரக்ஞானந்தாவினுடைய சிஸ்டர் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் ஷீ இஸ் அ கிராண்ட் மாஸ்டர் ஹர் செல்ஃப். செஸ் விளையாட போகிறாங்க. சின்ன பொண்ணு 20-21 வயசு தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 2 வயசு கூடுதலாக இருக்கும். செஸ் விளையாட போகுதுங்க. எதிரில் விளையாட வர்ற உஸ்பெகிஸ்தான் வீரர் ஒருத்தர். செஸ் விளையாடுறவங்க எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக அப்படி கை நீட்டுவாங்க. ஏன்னா கையை குலுக்கிட்டு தான் விளையாட்ட ஆரம்பிக்கணும். அது ஒரு விதி, அது எழுதப்படாத விதி. அது இந்த பொண்ணு கையை நீட்டுருச்சு, அந்த ஆள் மதிக்கவே இல்லைங்க, பதிலுக்கு கை கொடுக்கல. அதற்கு சில காரணங்கள் இருக்குன்னு அப்புறமா அவர் சொன்னார். ஆனால் சாரி ஐ கான்ட் ஷேக் ஹேண்ட்ஸ் அப்படின்னா சொல்லியிருக்கணும் தானே. இந்த பெண்ணு கை அப்படி பட்டு நீட்டுதா, திரும்பி கூட பார்க்காம அப்படியே போர்டில் உட்காந்தான். நான் வைஷாலியோட இடத்துல இருந்தால் அவர் நொறுங்கி போயிருப்பேன். நம்ம என்ன அவ்வளோ மோசமானவங்களா? ஒருவேளை என்னை பார்த்தாலே யாருக்குமே பிடிக்கல இந்த உலகத்தில். வைஷாலி யாரையும் பார்க்கல. அந்த செஸ் போர்டில் இருந்த 64 சதுரங்களை தாண்டி எதையுமே அவள் பார்க்கல. அதை மாத்திரமே பார்த்தாங்க. 10 நிமிஷங்க, 10 நிமிஷம் உண்டிலாம் அந்த ஆளை தோக்கடிச்சா வைஷாலி. என்னோட நீ கை கொடுக்க மாட்டாயா, உன்னை பற்றி நான் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ண அப்படிலாம் சொல்லலை. உன்னை அவமானப்படுத்தியவர்களை நீ வென்றெடுக்க ஒரே ஒரு வழிதான் இருக்குது, அவங்கள விட நீ மேலே போய் காட்டுவது ஒன்று தான் வழி.
அதை வைஷாலி என்ற சின்ன பெண் செய்த போது இந்தியாவை எழுந்து நின்று கைத்தட்டவில்லையா? ஒரு எண்ணம் தானே சார். சார் நாமெல்லாம் தான் சார் கார் வாங்கிறதுக்காக இஎம்ஐ வாங்கி வாழ்க்கையெல்லாம் கட்டிட்டு இருந்தோம். வீடு வாங்கிறதுக்காக இஎம்ஐ வாங்கி அவருக்கே 70 வயசோடு இன்னமும் இஎம்ஐ கட்டியிருப்பார். இந்த பசங்க இப்போ இனிமேல் அதெல்லாம் செய்ய மாட்டான். கார் வாங்குறாங்க, எனக்கு தான் ஊபர் இருக்கு, எதுக்கு காருன்றான். வீடு எதுக்கு? எந்த வீட்டில் நான் குடியிருக்கிறேனோ அதுவே என் வீடு. சில பேர் சில சமயம் காலி பண்ண மாட்டேன்றோம், அது வேறு விஷயம். நம்ம மாதிரி முதுகல பாரங்களை சுமக்கிறவர்கள் அல்ல. வாழ்க்கையை அந்த நிமிஷத்தினுடைய ருசியோடும் சுவையோடும் வாழ வேண்டும் என்று அவர்கள் வாழ்கிறார்கள். நமக்கு அப்படி வாழ தெரியலன்னா அவங்கள பார்த்து ஏன் சார் நம்ம பொறாமப்படணும்? தேவையில்லாத சுமைகளை நாம் சுமந்து கொள்ள. அவங்க அடிக்கடி சொன்னாங்க எல்லாருமே 4 பேர் என்ன சொல்லுவாங்க, 4 பேர் என்ன சொல்லுவாங்க. அது ஹேமாவர்தினி கேட்டாங்க, அந்த 4 பேர் யார்? உண்மையிலே 4 பேர் யாருமே கிடையாது. அவங்களுக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த உங்களை விட நாங்கள் வாழ்க்கையை நன்றாக வாழ்கிறோம் இவங்க சொன்னதில் தவறு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அவங்க குவிக் திங்கிங் இருக்குது, ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸ் இருக்குது, குழுவாக இணைந்து பணியாற்றுகிறார்கள், சமூகத்தினுடைய துறைகளில் வருகிறார்கள். என்ன தப்புன்னு கேட்குறாங்க 3 பேரும். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அந்த இளைஞர்கள் அப்படியே விட்டுறலாமா? நம்மளோட நல்லா வாழறாங்க, நல்லா வாழ்ந்துட்டு போட ராஜா, எங்களுக்கு வாழ தெரியலடா. எல்லாத்தையும் அடி வாங்கிக்கிட்டு எல்லாருக்கும் கட்டுப்பட்டு சொல்லலாமா கூடாதா, பேசலாமா வேண்டாமா, புகலாமா வேண்டாமா, இப்படி யோசிச்சு யோசிச்சே 60 வருஷத்தை விட்டுட்டோண்டா. அவன் நான் போகணுன்னா போவேன், நீ வந்தவன் வராட்ட போன்னு சொல்கிறான். அந்த தெளிவு அவனுக்கு இருக்கே. சார் நம்ம தலைமுறையில் ஒரு முறை தான் பூக்கும், ஒரு செடியில் ஒரு முறை தான் மலரும் மலரவா எத்தனை பேர் இருந்திருக்காங்க. அவன் சொல்ல நீ என்ன வேணாமா, பிரேக்கப்பா, அப்பா நல்லது, இதுக்கு தான் காத்திருந்தேன்றான். இப்போ இதில் எது சரின்னு சொல்ல நான் வரல. ஆனால் நம்மை மாதிரி பாரங்களை ஏற்றி சுமக்காத தலைமுறையாக அவர்கள் இருப்பதை நான் பாராட்டுகிறேன் என்று நான் சொல்லுகின்றேன். அதனால் அதுதான் சொல்லிடலாமா? இந்த 3 பேர் கண்ணீர் வடித்ததுக்கு என்ன சார் பயன்? சாதனையாளர்கள் எந்த சமூகத்திலும் எவ்வளவு விழுக்காடு இருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஒரு 5 விழுக்காடு, ஒரு 7 விழுக்காடு, ஒரு 10ன்னு வைங்களேன். பாக்கி இருக்கிற 90 விழுக்காட்டை பற்றி பேசினா தான் இந்த விவாதம் முடிவடையும். 10% சாதனையாளர்கள் தான். பிரக்ஞானந்தா சாதனையாளர் தான், வைஷாலி ரமேஷ் பாபு சாதனையாளர் தான். இன்னைக்கு எவ்வளவு சார் இன்றைய இளைஞன் அவனுக்கு என்ன வேணுமோ அதை தான் சார் தேடி போகிறான். சச்சின் டெண்டுல்கர், ரோஹித் சர்மா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஒரு சின்ன பையன் ரோஹித் சர்மாட்ட வந்து ஆட்டோகிராஃப் வாங்குறான். ரோஹித் சர்மா மரியாதை நிமித்தம் கருதி அப்படின்றாரு. யார் அது? யாரு? நாம் என்ன சொல்லி கூப்பிட்டோம்? காட் ஆஃப் கிரிக்கெட். ஒரு தடவை சச்சினை பார்த்துட்டு அப்புறமா உயிரை விட்டுடலான்னு சொன்ன தலைமுறை தானே நாமெல்லாம். அவர் உட்காந்துருக்காரு, ரோஹித் சர்மா இப்படி காட்டுறாரு. அவன் அப்படி சச்சினை பார்த்தான், மூஞ்சி எப்படி திருப்பிட்டு போயிட்டான். இவர் சொன்னாரே மரியாதை, அதெல்லாம் அவனுக்கு கிடையாது. அவனுக்கு யாரை தெரியுமோ அவன் தான் அவனுக்கு பெருசு. இந்த உலகத்தில் அதை தவிர யாரும் இல்லை என்று நினைக்கிறான். இது சாதனையா என்றால் நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. அது அவங்க தப்பு இல்லை. அவங்க பிறக்கிற போதே இன்டர்நெட் யுகத்திலே அவர்கள் பிறந்து விட்டார்கள். அதனால் சாதனங்களோடு தான் அவர்களுடைய வாழ்க்கை சங்கமித்திருக்கிறது. அந்த சாதனங்களோடு இருக்கிற வாழ்க்கையில் அவர்கள் செய்கிற ஒரு தவறு என்னவென்று நான் நினைக்கிறேன் என்றால், தனக்கான இடம் என்பதை தேடி 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 தத்தளிக்கிற தலைமுறையாக இருக்கிறார்கள். நாங்கள் யாருக்குமே அல்லக்கை இல்லைன்னு ஹேமா சொன்னாங்களே, அப்படியா? 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 ஒரு பெரிய இன்டர்நெட் யுகத்திலே எல்லாருக்கும் நீங்கள் அல்லக்கைகளாக அல்லவா இருக்கிறீர்கள். இன்ஸ்டாவில் உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னு உங்கள் வயசில் ஒருத்தர் சொல்லிட முடியும்? இன்ஸ்டாவில் அக்கௌண்ட் இல்லைன்னாக்க நீங்கள் தமிழன் புறமுதுகிட்டு ஓடியதற்கு அடுத்த அவமானம் அதுதான் நீங்கள் நினைக்கிறீங்க. சரி, இன்ஸ்டா அக்கௌண்ட் இருக்கு, ஆனால் எனக்கு வேலை இருக்குதா, நான் தினம் படிக்கணும். முடியாது, முடியாது. தினம் ரீல் போடணும். ரீல் போட்டாச்சா நிம்மதியாக இருக்கியா? முடியாது. அது ஒரு 500 பேராவது லைக் பண்ணணும். 500 பேர் என்னோட ரீலை லைக் பண்ணோன்னா நான் என்ன செய்யணும்? நான் 5000 பேருக்கு லைக் போட்டால் தான் 500 பேர் எனக்கு லைக் போடுவாங்க. அந்த ரீலை பார்த்தா மொன்னையாக இருக்கு, மொக்கையாக இருக்கு. ஆனாலும் நீங்கள் அதுக்கு லைக் போடணும். உங்களை வச்சு எவனோ வியாபாரம் பண்ணுறானே அவனுக்கு நீங்கள் முழு நேர அடிமைகளாக இருக்கிறீர்களே. சார் ப்ளூ வேல்னு ஒரு விளையாட்டு
சார் என்ன சார் அநியாயம்? எங்கேயோ ரஷ்யாவில் இருக்கிற ஒரு சைக்கோபாத் அந்த 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 செயலியை பதிவேற்றம் பண்ணியிருக்கான். பிள்ளைங்க அத்தனையும் போட்டிருக்கு. அது என்ன சொல்கிறது தெரியுமா? முதல்ல ஈஸி டாஸ்க்கு, ஒரு முட்டையை தூக்கி உன் ஜன்னல் வழியாக யார் தலைமையிலையாவது போட்டுட்டு ஓடிடுறான். ஏன்னா அது ஈஸி டாஸ்க்காக. அதுக்கப்புறமா நவ் யூ ஹவ் அப்கிரேடட் யுவர் செல்ஃப் டு லெவல் 2. இப்போ என்ன செய்யணும்? உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா ஒரு சூப் பண்ணி வச்சுருக்கால, சக்கரை டப்பாவை திறந்து எல்லாத்தையும் அதில் கொட்டு. இப்படியா அப்கிரேட் பண்ணி கடைசியில் என்ன சொல்லுதுன்னாக்க, உங்கள் வீட்டில் ஒரு ஃபேன் இருக்கா, அதில் போடுறதுக்கு ஒரு துணி இருக்கா, அதை போட்டு இன்னொரு எண்டை உன் கழுத்தில் நீ போட்டுக்கிட்டா நீ அடுத்த லெவலுக்கு போயிடும். அவன் அடுத்த லெவலுக்கு போகல, அடுத்த உலகத்துக்கே அவன் போயிட்டான். அதை கூட செய்கிற அளவு அந்த சாதனத்துக்குள்ளே அடிமைகளாகி போகிறீர்கள் என்று வெளியே இருக்கிற தகப்பனும் தாயும் கண்ணீர் சிந்துகிறார்களே. இது சாதனையாளர்களுக்கு பற்றி நான் சொல்லேன். அவங்க 10 விழுக்காடு தான், மீதி இருக்கிற 90 விழுக்காடு உங்களுடைய வட்டத்துக்குள்ளே நாங்கள் சமத்துவம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியா? எங்கள் தம்பி ஒருத்தன் படிச்சுக்கிட்டு இருக்கான் திருநெல்வேலியில். அவன் வீடு புகுந்து வெட்டுறது யார்? கிளாஸ்மேட்ஸு. இந்த சமத்துவமின்மை அவர்கள் கண்டுபிடித்ததல்ல, அவர்களுக்கு முன்னே இருக்கிறவர்கள் அவர்கள் தலையிலே திணித்தது தான். ஆனால் நீங்கள் சொல்கிறபடி உங்களுக்கு சுய சிந்தனை இருந்தால் ஜாதியாவது ஒன்றாது, நாங்கள் எல்லாரும் ஒன்றுன்னு ஏன் சார் நீங்கள் சொல்லலை? அப்பா அம்மா ஒன்று செய்கிறாங்க, முகத்தை பார்த்து. அதுதான் அவங்க சொன்னாங்க, முகத்தை பார்த்து தேங்க்யூ நன்றிம்மா. முகத்தையே பார்க்க மாட்டேன்றாங்க சார், முகத்தையே பார்க்க மாட்டேன்றாங்க. அப்போது அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய பயம் வருது. என்ன பயம்? அதான் அவங்க சொன்னாங்க, பளிச்சுன்னு ஒரு அரை விட்டால் எங்களுக்கு எல்லாமே செட் ஆகிடும்னு சொன்னாங்கல்ல. செய்ய முடியாது இன்றைக்கி பிள்ளைகள்கிட்ட. எங்களுக்கு சவாலாக இருந்துட்டு போங்க சார். நாங்கள் அப்பா அம்மா பெத்த கடன் நாங்கள் பட்டு தான் ஆகணும். சமூகத்துக்கு நீங்கள் சவாலாக இருக்கிறீர்கள் சார். உங்கள் கிளாஸில் நல்ல பையன் ஒருத்தன் when he takes to drug, அது யாருடைய தவறு? அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களை திருப்பி கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே இவங்க படுற பாடு இருக்கு சார். சார் எங்களெல்லாம் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு மார்க் வாங்கலைன்னா கொன்றுவேம்பாங்க. அம்மா 90 மார்க்குமா ஃபிசிக்ஸில், பாக்கி 10 மார்க் எங்கே போச்சு? இன்றைக்கி அப்பா அம்மாலாம் அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. தம்பி நீ எந்த பழக்கமும் இல்லாமல் இருந்தால் எனக்கு அதுவே போதுண்டா சாமி, வேறு எதுவும் வேணாண்டா சாமி. ஒரு பெண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரீங்கள்ல, சுத்தமாக பிடிக்கல இவங்களுக்கு, சொல்லிடுவீங்க உன் இஷ்டண்டாக்கன்னு. கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டா போறண்டா சாமி, என்னை வச்சு சோறு போட வேணாம். நீ அவளோட செப்பரேட் ஆகாமல் பிரேக்கப் ஆகாமல் இருந்தா ஐயோ கடவுளே நான் பண்ண புண்ணியண்டா அது. நல்லபடியாக பிள்ளைகளை பற்றி நல்லா இருக்கணும். ஏன் குழந்தை பிறந்துட்டா பிரிய மாட்டாங்கன்னு ஒரே ஒரு நம்பிக்கை சார், வேறு ஒன்றும் இல்லை சார். அப்போது யூ கீப் அஸ் ஆன் த எட்ஜ். எங்களை மலையின் உச்சியில் நீங்கள் நிற்க வைக்கிறீர்கள். அடுத்த நிமிஷம் என்ன செய்வீங்கன்னு தெரியாது, என்ன முடிவு எடுப்பீங்கன்னு தெரியாது, எந்த இடத்துல நீங்கள் போய் குதிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எந்த நேரமும் பயத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை புத்திசாலிகளான நீங்கள் எங்களுக்கு கொடுத்து விட்டீர்களே என்று இவர்கள் வருத்தப்படுவதிலே நியாயம் இருப்பதாக நான் நினைக்கின்றேன். வலிமையற்ற தோளினாய் போ, மார்பிலே ஒடுங்கினாய் போ, களை இழந்த நாட்டிலே முன்போலே களை சிறக்க வந்தனை வா, இளைய பாரதத்தினாய் வா, எதிரிலா வலத்தினாய் வா. எங்கள் பாரதி பாடினா, உங்களை பார்த்து தான் பாடினா. நீ ஆரோக்கியமாக நல்லா வாங்கடான்னு சொல்கிறோம், ஆனால் சாதனங்களுக்குள்ளே ஒளிந்து, அது உங்கள் தவறல்ல, உங்களை அதில் போட்டு முழுகடித்தவர்களின் தவறு. ஆனால் அதிலிருந்து வெளியே வர எத்தனை வாயில்களை திறந்தாலும் வெளியே வராமல் நான் 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 என்ற நார்சிஸ்டிக் மனப்பான்மையோடு நீங்கள் வாழுகிறீர்களோ என்று எங்களுக்கு பயமாக. எனவே நீங்கள் சாதனையாளர்கள், நாங்கள் மறுக்கவில்லை. எங்களை விட நீங்கள் புத்திசாலிகள். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்று எங்கள் தாத்தா சொல்லியிருக்கிறார். உங்களை பார்க்க பார்க்க பெருமையாக இருக்குது, பொறாமைலாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் சாதனைகளை எட்டி பிடிக்க முடியாமல் சராசரியாக இருக்கிறவர்கள் உங்களை நீங்களே முழுகடித்து கொள்ளுவது எங்களுக்கு சவாலாக இருக்கிறது. நாளைக்கு மீண்டும் வந்துடுவீங்க, இல்லை டூம்ஸ்டே எல்லாம் கிடையாது, நாளைக்கு நல்லா வந்துடுவீங்க. நீங்கள் நல்லா வர மட்டும் எங்களுக்கு பக்குன்னு இருக்குன்னு கூட நாங்கள் சொல்லக்கூடாதா சார்? ஒரு பைக்கில் ஏன் சார் 4 பேர் போகிறீங்க? ஒரு பைக், ஒரு பையன் ஹெல்மெட் போடுறானே சார், ஒரு பையன் சைலன்சரை கழட்டி வச்சுட்டு ஏன் சார் பைக்கை ஓட்டுறீங்க? நல்ல ஜீன்ஸ் தானே வாங்கி கொடுத்தோம், நார்னராக கிழிச்சி ஏன் சார் போடுறீங்க? நீ தலையை வெட்டிட்டு வரியே, எவ்வளோ ரூபாங்க?
1000 நீ 1000 நான் தானே கட்டினேன். உன் தலையிலேருந்து ஏதாவது ஒன்று இறங்கியிருக்கா? இன்னைக்கு கேட்க பயமா இருக்கா? அது ஒன்று தான் சவால் எங்களுக்கு. பிள்ளைகளோடு ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து யோசித்து பேசுகிற தண்டனை பெற்ற முதல் தலைமுறை நாங்கன்னு இவங்க சொல்கிறோம். நேற்றுக்கு மாமியாரோட பேசும்போது யோசிச்சு யோசிச்சு பேசணும், அதில் ஒரு நியாயம் இருக்கு. மாமனாரோட பேசும்போது யோசிச்சு யோசிச்சு பேசணும், கணவரோடு பேசும்போது, மனைவியோடு பேசும்போது பல பேர் இதெல்லாம் கூட ஓகே. பிள்ளைங்களோடு கூட பேசும்போது யோசிச்சு யோசிச்சு பேச வேண்டும். அந்த நிலைமை சவாலா இல்லையா? எனக்கு தோன்றுகிறது இவர்கள் சாதனையாளர்கள். கோயிலில் போய் கை கூப்பினா பிள்ளைங்களை தவிர வேறு எதுவுமே நினைவு வர மாட்டேங்க சார். அப்படிதானே நாங்கள் வாழறோம். எங்களுக்கு நீங்கள் ஒரு சவாலாக நிற்கிறீர்கள். ஆனால் நாளைக்கு மீண்டு வந்து விடுவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இன்றைய தேதியில் சாதனையாளர்கள் தான். சாதனைகளை விட சவால்களை அதிகமாக தருகிற தலைமுறையாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற உண்மையை வருத்தத்தோடு தான் இங்கே நான் பதிவு செய்கிறேன். இது ஒன்றும் மகிழ்ச்சியாக சொல்றதெல்லாம் இல்லை. ஆனால் நாளை மீண்டு வருவீர்கள் என்ற நம்பிக்கையை கல்யாண மாலையினுடைய மேடையில் நாங்கள் பெறாவிட்டால் வேறு எந்த மேடையில் நாங்கள் அதை பெற முடியும்? எனவே அவர்கள் சாதனைகள் செய்கிறார்கள். அதை காட்டிலும் கொஞ்சம் ஒரு மாற்று சவாலாக இருக்கிறார்கள் என்ற தீர்ப்பை சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி சொல்லி முடிக்கின்றேன். வணக்கம்.